நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். பிளஸ் 2 தேர்வு முடிவுகள் சரியாக 10 மணிக்கு வெளியாகின. முதலிடம் 2 மாணவிகள் பிடித்திருக்கிறார்கள், 2ஆம் இடம் 4 மாணவர்கள் பிடித்திருக்கிறார்கள், 3ஆம் இடம் 1 மாணவி பிடித்திருக்கிறார். இந்நிலையில் நாம் நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். நமது நிகழ்ச்சியில் கல்வி ஆலோசகர் திரு மாறன் அவர்களும் இப்பொழுது இணைந்திருக்கிறார். முதலில் ஒரு கேள்வியானது இருக்கிறது திரு மாறன். அதாவது உயிரியல் பாடத்தில் 384 மாணவர்கள் 200க்கு 200 எடுத்திருக்கிறார்கள். உயிரியல் பாடத்தில் மெடிக்கல் கட் ஆஃப் ஏற்கனவே குறையும்னு ஏற்கனவே பேசி நில வச்சு முன்னாடியே கல்வி ஆலோசகர்கள் சொன்ன விஷயம் இந்த ஆண்டு மெடிக்கல் கட் ஆஃப் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ மற்ற சப்ஜெக்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது உயிரியல் 384 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு சென்டம் ரேஞ்ச் ஸோ உண்மையிலேயே அந்த எதிர்பார்க்கப்பட்டது இப்போ நடந்துருச்சா? இல்லையா, லாஸ்ட் இயர் உங்களுக்கு உயிரியல் ஒன்லி டபுள் டிஜிட்டில் தான் இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு 16-17 தான் உயிரியல் இருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 300-350 கண்டிப்பாக கட் ஆஃப் மார்க் குறையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் ஆப்ஷன்ஸ் அது கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அதனுடைய என்ன சென்டம் என்ன மார்க் நம்ம பார்க்கணும். நீங்கள் மோரலெஸ் இப்போ இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி மக்கள் டேர்ன் ஆகிருக்கிறது மெடிக்கல் கோர்சஸ் தான். ஸோ மெடிக்கல் கோர்சஸ் ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு தான் அதுக்கு அடுத்தது வரணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக கட் ஆஃப் மார்க் குறையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எனக்கு உங்களுக்கு ஜுவாலஜி பயாலஜி பாட்டனி இதுதான் லாஸ்ட் இயர் ஸ்கோர் கம்மியாக இருந்துச்சுங்க. 16-17 எடுத்தாங்க. பாட்டனியில் ஒரு 7 பேர் எடுத்திருந்தாங்க. இந்த வருஷம் ட்ரிபிள் டிஜிட்டுங்கும் போது கண்டிப்பாக காம்படிஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு 2200 சீட் இருக்குது மெடிக்கல் காலேஜஸில். 2200 சீட் இருக்கும்போது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு கட் ஆஃப் மார்க். உங்களுக்கு மிஸ் ராஜராஜேஸ்வரி, அதாவது இப்போ தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கு. மாணவர்கள் அதிக மதிப்பெண் எடுத்திருந்தாலும் சரி, குறைவாக மதிப்பெண் எடுத்திருந்தாலும் சரி, இந்த தேர்வு முடிவுகளை மாணவர்கள் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் தற்போதைய அவர்களது மனநிலை பொறுத்தவரையில்? அதான் நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, முதல்ல அஃப்கோர்ஸ் மார்க் நம்மளோட மெமரி அண்ட் இன்டெலிஜென்ஸ்க்கு ஒரு காரலேஷன் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே ஒரு விதமான ஒரு குவான்டிஃபிகேஷன் ஆஃப் யுவர் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெமரி. அதை நம்ம ரெஃப்யூட் பண்ண முடியாது. மோட்டிவேட் பண்ணணும், எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணணுங்கிற ஆங்கிளில் மார்க்ஸ் ரொம்ப பிரதானம் கிடையாதுங்கிறத நம்ம சொல்லலாம். பட் ஓரளவுக்கு அந்த மெமரி அண்ட் இன்டெலிஜென்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அவங்களால நல்ல படித்ததை ரீப்ரொடியூஸ் பண்ணி மார்க்ஸ் வாங்க முடியும். அந்த விதத்தில் அச்சீவ் பண்ண அத்தனை பேருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள். சரி, இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். பிரில்லியன்ஸ் அப்படிங்கிறது வாழ்க்கையில வேற. இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். உண்மையிலேயே இந்த தேர்வு முடிவுகளை மாணவர்கள் எவ்வாறு எதிர்கொள்ள இருக்கிறார்கள் என்பதை பற்றி தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக கோவையிலிருந்து நமது செய்தியாளர் தமிழரசி இணைப்பில் இருக்கிறார். அங்கு கோவை மாணவி முதலிடம் பிடித்திருந்தார். அந்த மாணவியிடம் நம்ம செய்தியாளர் தமிழரசி அங்கு இருக்கிறார். அவரோடு பேசலாம். உண்மையிலேயே அந்த மாணவர்கள் எந்த அளவு படித்திருந்தார்கள் என்பதை பற்றியும். தமிழரசி, தற்பொழுது நீங்கள் நின்று கொண்டிருக்கும் இடம் என்ன? உண்மையிலேயே அங்கு மதிப்பெண் எடுத்திருக்கின்ற மாணவர்கள் சொல்வது என்ன இப்பொழுது? வசந்த், இப்போ நமக்கிடையே கோவையை சேர்ந்த மாணவி நிவேதிதா முதலிடம் பெற்றிருக்காரு. நம்மிடையே இப்போ இங்கே நீங்கள் பார்க்கலாம், இங்கே இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள், இங்கே இருக்கக்கூடிய முதல்வர்கள் அவங்களுக்கு ஊக்கம் அளிச்சுட்டு இருக்காங்க. அதோட நேரடி காட்சிகளை நம்ம இப்போ இங்கே பார்க்கலாம். அந்த பள்ளியை மிக அந்த மாணவிக்கு உற்சாகமான வரவேற்பு இங்கே வழங்கப்பட்டு இருக்கு. அந்த மாணவி இப்போ இங்கே தற்போது இருக்காங்க. அவங்களோட அந்த மாணவிக்கு இங்கே கிடைக்கக்கூடிய உற்சாக வரவேற்பு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிவேதிதா, கண்டிப்பாக தான் முதலிடம் பிடிப்பேன் என்று ஏற்கனவே எதிர்பார்த்த ஒன்றுதானா? நாங்கள் மிகவும் பெருமையாக நினைக்கிறோம், மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த பள்ளியை உருவாக்கும் பொழுது இந்த பள்ளி ஒரு மிக சிறந்த பள்ளியாக உருவாக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு உருவாக்கினோம். ஒவ்வொரு ஆண்டும் சாதனை படைத்துக் கொண்டு வருகிறோம். இந்த ஆண்டு அதற்கு ஒரு மைல்கல் வைத்த போல் இந்த மாபெரும் வெற்றியை அந்த மாணவி பெற்றுக் கொடுத்துள்ளார்கள். அந்த மாணவிக்கு எங்களது நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா மாணவர்களுமே இங்கே சிறந்த கல்வியை கேட்கிறார்கள். சிறந்த கல்வியாளரை கொண்டு இங்கே நல்ல கல்வியை கொடுத்து கொண்டு வருகிறோம். இந்த சாதனை படைத்த மாணவிக்கு எங்களது நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வசந்த், நீங்கள் இப்போ இந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் இப்போ அந்த மாணவியை தான் சூழ்ந்திருக்கு. இங்கே இருக்கக்கூடிய மற்ற மாணவர்கள் அந்த மாணவிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாணவிக்கு இந்த பள்ளியில் மிகுந்த உற்சாகமான ஒரு வரவேற்பு வழங்கப்பட்டு இருக்கு. வசந்த், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பள்ளியில் எவ்வளோ உற்சாகமாக அந்த மாணவிக்கு வாழ்த்தும் வரவேற்பும் வளர்ந்துட்டு இருக்குன்னு. நாமளும் நம்ம நியூஸ் 7 தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களை பதிவு செஞ்சுக்கலாம். தமிழரசி, இந்த மாணவி இதற்கு முன்பு நடைபெற்ற தேர்வுகளில் பள்ளிகளில் இதற்கு முன்பாக மாதிரி தேர்வுகள் நடந்திருக்கும். உண்மையிலேயே அந்த மாதிரி தேர்வுகளிலும் அவரது மதிப்பெண் இந்த அளவு இருந்ததா, அல்லது தற்சமயம் இந்த முடிவு இறுதி தேர்வு முடிவுகளில் அவர் இந்த அளவு மதிப்பெண் எடுத்திருந்தாரா? ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றா இது?
வசந்த் இப்போ நம்ம பார்த்தோன்னா அந்த பொண்ணு ஏற்கனவே நேர்காணலில் தெரிவிச்சது, தொடர்ந்து இந்த பள்ளியிலேயோ பெற்றோர் தரப்புலையோ எந்த விதமான ஒரு ப்ரெஷரும் வந்து தரல. நான் வந்து ரொம்ப இயல்பாக படித்தேன், படிப்பை வந்து நான் கடினமாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிச்சு. தொடர்ச்சியாக +1 தேர்வுகள்லேருந்து +2 ஏன்னா எல்லா மாதிரி தேர்வுகள்லையும் அரையாண்டு காலிறுதி என எல்லா தேர்வுகளையும் இந்த தொடர்ச்சி இந்த மாணவி வந்து தொடர்ச்சியாக நல்ல மதிப்பெண்கள் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. அதோட அந்த பொண்ணோட நேர்காணல் ஏற்கனவே பார்த்தோம். தொடர்ந்து அந்த மாணவி வந்து CA எக்ஸாம் பண்ணி ஆடிட்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் அந்த மாணவியோட லட்சியமாக இருக்குது. வசந்த் இணைப்பிலேயர்கள் தமிழரசு இன்னும் பல விஷயங்கள் குறித்து பேசலாம். கோவை மாணவி நிவேதிதா முதலிடம் பிடித்திருக்கிறார். 1192 மதிப்பெண்கள் எடுத்து அவர் CA படிக்க வேண்டும், அதாவது ஆடிட்டர் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார். அவர் தெரிவித்தவற்றை இப்பொழுது பார்க்கலாம். பேரண்ட்ஸ் ஸ்கூல் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட், என்கரேஜ்மெண்ட். எப்போவுமே பிரின்சிபல் மேம் எல்லாருமே தான், டீச்சர்ஸ் பிரின்சிபல் மேம் எல்லாருமே தான், எப்போவுமே ப்ரெஷர் கொடுத்ததில்லை. பேரண்ட்ஸ் ஆகட்டும் டீச்சர்ஸ் ஆகட்டும் எப்போவுமே ப்ரெஷர் கொடுத்ததில்லை. அதனால தான் மேபி நான் ஜாலியாக படித்து நல்ல மார்க்ஸ் வந்திருக்கு. நான் இந்த டைம் மார்க்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஒரு நல்ல ஸ்கோர் வரணும் அந்த மாதிரி தான். தேங்க்யூ. மாநில அளவில் முதலிடம் பிடித்த மாணவி நிவேதிதா தொலைக்காட்சிகளுக்கு தெரிவித்தவற்றை இப்பொழுது பார்த்தோம். அடுத்ததாக நமது செய்தியாளர் கிருத்திகா பள்ளிக்கல்வி இயக்கத்தில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். கிருத்திகா, தற்பொழுது கூடுதல் புள்ளி விவரங்களும் வந்திருக்கும், பகிர்ந்து கொள்ளுங்கள் கிருத்திகா. கண்டிப்பாக, அதாவது இந்த முறையும் வந்து அதே 5 மாவட்டங்கள் வந்து முதல் 5 இடங்களை மாறி மாறி பிடிச்சிருக்கு. போன முதல் வந்து ஈரோடு மாவட்டம் தான் வந்து முதல் இடத்துல இருந்தாங்க. அதாவது அதிகமான பாஸ் பர்சன்டேஜ், அதாவது எத்தனை மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெறுறாங்க அப்படிங்கிறதுல ஈரோடு முதலிடம் இருந்தாங்க. இந்த வாட்டி வந்து அதை வந்து விருதுநகர் பிடிச்சிருக்காங்க. 97.4% பேர் வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அடுத்ததாக பெரம்பலூர் இருக்கா, பெரம்பலூர்லேயும் 97.2% இருக்குது. அடுத்ததாக ஈரோடு வந்திருக்கு, 96.06% வந்து அவங்க பிடிச்சிருக்காங்க. நம்ம இதில் குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மாநில அளவில் 2வது இடம் வந்து 4 பேர் பிடிச்சிருக்காங்க. அதில் வந்து சரவண் ராம் மற்றும் விக்னேஸ்வரன் இவங்க வந்து 4 பாடங்களில் வந்து முழுமையான மதிப்பெண் எடுத்திருக்காங்க. அதாவது 200க்கு 200 எடுத்திருக்காங்க. விக்னேஸ்வரன் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் இந்த 4 பாடங்களையுமே வந்து 200 எடுத்திருக்காரு. அடுத்த மாணவர் வந்து கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜி இந்த 4 பாடங்களையுமே வந்து அவங்க வந்து முழு மதிப்பெண் எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த மொழி தேர்ச்சியில் இந்த தேர்வில் நம்ம குறிப்பிட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆங்கிலத்தில் ஒரு மாணவர் கூட 200க்கு 200 எடுக்கலைங்கிறது தான் வசந்த். கிருத்திகா, அதே போல் கல்வியில் அதாவது தேர்ச்சி விகிதத்தில் முன்னாடி இருக்கக்கூடிய மாவட்டங்களை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். உண்மையிலேயே பின்தங்கி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பற்றிய புள்ளி விவரங்கள் ஏதேனும் வெளியாக இருக்கின்றனவா கிருத்திகா? இதை பொறுத்த வரைக்கும் இந்த பட்டியலில் அரியலூர் மாவட்டம் வந்து 80% வந்து கடைசி இடத்தை பிடிச்சிருக்கு. அரியலூர் மாவட்டம் வந்து வெவ்வேறு இடங்களில் கடந்த 3 வருடங்களில் வந்து இந்த பட்டியலில் இருந்திருக்கு. ஆனால் இந்த ஆண்டு வந்து அரியலூர் மாவட்டம் தான் கடைசியில் இருக்குது. ஆனால் கடைசி பிடிச்சிருக்கிற அந்த மாவட்டமும் 80% தேர்ச்சி வந்து கொடுத்துருக்காங்க வசதி. கிருத்திகா, இணைப்பில் இருங்கள். இன்னும் பல புள்ளி விவரங்களை நீங்கள் பள்ளிக்கல்வி இயக்கத்திலிருந்து நீங்கள் தர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் விவாதத்தை தொடரலாம். அதாவது மிஸ், நீங்கள் சொல்லியிருந்தீங்க இதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்துட்டு மாணவர்கள் இந்த தேர்வு முடிவுகளை எதிர்கொள்றது சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அந்த பொறுப்பானது இருக்குது அப்படின்னு தொடருங்கள். ஆமாம், அதாவது வந்து இந்த என்ன ஒரு இது எனக்கு ஞாபகம் வருதுன்னா, இப்போ கோலாகலமாக நம்ம திருமணம் பண்ணலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம், பட் அதோட வாழ்க்கை முடிஞ்சிடல. அதுக்கப்புறம் அவங்க எப்படி வாழுறாங்கன்றது தான் வாழ்க்கையே. ஸோ அது மாதிரி தான் இந்த +2 தேர்வு அறிக்கை இதெல்லாம். இன்னைக்கு மார்க் நல்லா வாங்குறது அதெல்லாம் வந்து ஒரு பெரிய என்ஜாய்மெண்ட் தான், செலிப்ரேஷன்ஸ் தான். பட் இது வந்து அடுத்த படிக்கட்டுக்கு அவங்கள எடுத்துகிட்டு போகுது. அங்கே வந்து அவங்க வந்து ப்ராக்டிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த ப்ரில்லியன்ஸுங்கிறது எப்படி நம்ம டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ பேசிக்காகவே ஒரு இன்டெலிஜென்ஸ், ஒரு மெமரி ரிட்டென்ஷன் இதெல்லாம் இருந்ததுன்னா அப்போ அவங்களுக்கு அந்த ப்ரொபென்சிட்டி இருக்குது. லைக் அவங்க வந்து அவங்கள வந்து பட்டை தீட்டி கொள்ளக்கூடிய ஒரு, அதாவது பட்டை தீட்டப்படாத வைரங்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதை வந்து நல்லா பட்டை தீட்டி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். சரி. ஸோ அப்போ ஹூ தே ஆர் அப்படிங்கிறதுல அவங்க க்ரூம் பண்ணி கொண்டு போகும்போது தான் அவங்க நிஜமாவே ஒரு நல்ல சாதனையாளர்களாக ஆக முடியும். சரி, குறிப்பிட்ட மாணவர்களை பற்றி பேசியிருந்தார் ராஜராஜேஸ்வரி அவர்கள். அதாவது குறிப்பாக ஒரு
மாவட்டமே பின்தங்கி இருக்கின்ற நிலையில் இருக்கிறது. அரியலூரை பொறுத்தவரையில் 80% தேர்ச்சி விகிதமானது காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் அதற்கு பின்தங்கிய மாவட்டங்கள் இருக்கும் என்று நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே ஒரு மாவட்டத்தில் இருக்கின்ற மாணவர்களே வந்து பின்தங்கி இருக்கும் பொழுது அந்த ஒரு இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது? உண்மையிலேயே அந்த மாணவர்களுக்கான அடிப்படை தேவைகள் அங்கு கிடைக்கப்படவில்லையா போன்ற எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது? இதை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய வந்து என்ஜினியரிங், மெடிசன் இந்த சப்ஜெக்ட்லாம் வந்து நம்ம எவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட பேசுகிறோம். அதே இது வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனை வந்து ரொம்பவே பின்தங்கி தான் இருக்குது. யார் முற்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாத்தியார் அப்படின்னா வந்து கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு வச்சுருந்தாங்க. பட் அது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்தது. ஏன்னா வாத்தியார் என்றைக்குமே வாத்தியாராகவே இருந்துடுறாரு. அவருக்கு வரக்கூடிய மாணவர்கள் ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ்னு போயிட்டே இருக்காங்க. ஸோ வந்து அந்த வாத்தியார் அப்படிங்கிறவரை வந்து நிறைய பேர் இப்போ விருப்பப்படுறதில்ல. அண்ட் ஏன்னா சேலரிஸ் கம்மி, எதுவாக இருந்தாலுமே வந்து அந்த சேலரி பேஸ் பண்ணி இருக்கிறதுனால யாருமே அந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே யாரோன்னு சொல்கிறத விட கம்மியானவர்கள் தான் வந்து அதை நோக்கி போகிறாங்க. ஸோ என்ன ஆகுது, குவாலிட்டி ஆஃப் டீச்சிங் கம்மி ஆகுது. குவாலிட்டி ஆஃப் டீச்சிங் கம்மி ஆகிறப்ப இவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்கிற இடத்துல வந்து அத்தனை ஸ்கூல்ஸ்லயும் வந்து நல்ல டீச்சர்ஸ் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய क्वेश्चन மார்க். இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக நமது செய்தியாளர் தமிழரசி கோவையில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி நிவேதிதா மற்றும் அவரது குடும்பத்தினரோடு இப்பொழுது இருக்கிறார். அவர்கள் கூறும் விஷயங்களை இப்பொழுது பார்க்கலாம். தமிழரசி, நீங்கள் தொடருங்கள். தமிழரசி, வசந்த், அதாவது நம்மிடையே கோவையில், அதாவது மாநில அளவில் முதல் பெற்ற கோவையை சேர்ந்த சௌடேஸ்வரி அம்மன் பள்ளி மாணவி நிவேதா நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் நிவேதா. ஃபர்ஸ்ட் நியூஸ் 7 சார்பாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். எப்படி ஃபீல் பண்றீங்க? யூ ஆர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா. எப்படி எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணீங்க? எக்ஸாமுக்காக பெருசாலாம் ப்ரிப்பேர் பண்ணல. ப்ரெஷர் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் தான் படித்தேன். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா நீங்க? டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி உங்களை என்கரேஜ் பண்ணாங்க? எப்போவுமே அவங்க தான் ஃபுல் என்கரேஜ்மெண்ட். பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அம்மா, அப்பா, மாமா எல்லாருமே, என் தங்கச்சி, அப்புறம் பிரின்சிபல் மேம், மெம்பர்ஸ், கமிட்டி மெம்பர்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நிறைய மாடல் டெஸ்ட்ஸ், கரெக்ஷன்ஸ் எல்லாமே சொல்லி தந்தாங்க. எப்போ டவுட் கேட்டாலும் கிளியர் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ உங்கள் பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கா, உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் 10th இது எதிர்பார்த்தோம், +2 கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இவ்வளோ மார்க்ஸ் வரும்? உங்கள் பொண்ணு ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? அவள் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாக வரும். உங்கள் பொண்ணு என்ன விருப்பப்படுறாலோ அதை வந்து நீங்கள் அவள் இஷ்டம். 10th இதே மாதிரி தொடர்ச்சி இந்த மாதிரி மார்க்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. 10th அவள் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு 490 எடுத்திருந்தா. நாங்கள் அப்போவே டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் எதிர்பார்த்தோம், கிடைக்கல. ஆனால் இப்போ இந்த தடவை வந்துட்டா. ஓகே, வாழ்த்துக்கள் மேடம். வசந்த், நம்ம பார்த்துருப்போம் நியூஸ், அதாவது மாநில அளவில் முதலிடம் பெற்ற மாணவர்களுடைய பெற்றோர், அதே போல் இந்த பள்ளி நிர்வாகத்தை சேர்ந்தவங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு. இணைப்பிலேயர்கள். தமிழரசி, கோவையை பொறுத்தவரையில் மாணவர்கள் எந்த அளவு இன்னும் கூட அதிகமாக மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள், அந்த மாணவர்கள் பற்றிய தகவல்களையும், கோவையை பொறுத்தவரையில் தேர்ச்சி விகிதம் பற்றிய தகவல்களையும், மாணவர்கள் எவ்வாறு தேர்வினை எதிர்கொண்டார்கள் போன்ற தகவல்களையும் உங்களிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். இணைப்பிலேயர்கள். தமிழரசி, முதலிடம் பிடித்த மாணவிக்கு நியூஸ் 7 சார்பாக மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக ஒரு செய்தியும் பார்த்துவிடலாம். நெல்லை மாவட்டத்தில் மாணவி பிரீத்தி 2ஆம் இடம் பிடித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் சுடலைக்குமார் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். இளஞ்சி பாரத் மாண்டிச்சோரி மெட்ரிகுலேஷன் பள்ளியைச் சார்ந்த சுபாஷினி என்கிற மாணவி 1188 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டம், அதாவது மகாராஜ நகரைச் சேர்ந்த ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் சில்வர் ஜூப்ளி பள்ளியைச் சேர்ந்த மாணவி பிரீத்தி அவர்கள் 1187 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தை பிடித்துள்ளார் மாவட்ட அளவில். இதோ அவரிடம் சில கேள்விகளை கேட்கலாம். சொல்லுங்கம்மா, டிஸ்ட்ரிக்ட் 2nd வாங்கியிருக்கீங்க, இதை பற்றி உங்களுடைய ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. டீச்சர்ஸ் தான் காரணம் இதுக்கெலாம். ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. வீட்டில் பேரண்ட்ஸ், என்னோட சிஸ்டர், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதுக்கு காரணம். எல்லாத்துக்குமே தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். நெல்லை மாவட்டத்தில் மாவட்ட அளவில் 2ஆம் இடம் பிடித்த மாணவியோடு நமது செய்தியாளர் சுடலை நடத்திய கலந்துரையாடலை பார்த்தோம். அடுத்ததாக இனிவரும் செய்திகளை பார்க்கலாம். சரி, விவாதத்தை தொடரலாம். அதற்கு முன்பாக திருமாறன், ஒரு ஆண்டு ஒன்றுக்கு எத்தனை பொறியியல் முடித்த மாணவர்கள் வெளியேகிறார்கள்? அது வந்து கணக்கு நம்ம பார்த்தோம்னாக்க அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன்ஸ் காலேஜில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1.5 to 2 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க உங்களுக்கு. அது இல்லாமல் நம்மளுடைய இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 1,75,000 மாணவர்கள் வெளியில் வராங்க. அதான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு. நீங்கள் இந்த அரியலூர் மாவட்டம் தான் ரொம்ப லோ ரிசல்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. என்னுடைய பெர்செப்ஷன்ஸ், என்னுடைய அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னாக்க அரியலூர் மாவட்டத்தை பொறுத்தளவில் வந்துனாக்க கவர்மெண்ட் காலேஜஸ் அங்கே அதிகமாக இருக்குது.
ஸ்கூல்ஸ் நிறையா இருக்காங்க. ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் ரொம்ப கம்மியான ஸ்கூல்ஸ். அது எய்டட் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஒரு கிருஷ்ணாடி ஸ்கூல்ஸ், ஒரு 4-5 ஸ்கூல்ஸ் தான் இருக்கும். நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். இதுதான் நம்ம அனாலிசிஸ் பண்ணி ஆகணும் நமக்கு. ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் போடுறது வந்து எஃபோர்ட்டுக்கும், கவர்மெண்ட் ஸ்கூல் போடுற எஃபோர்ட்டுக்கும். ஆனால் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய எஃபோர்ட் கொடுக்குறாங்க. சிஇஓ மூலிமா நிறைய அழுத்தம் கொடுக்குறாங்க, டிஓ மூலிமா அழுத்தம் கொடுக்குறாங்க, டீச்சிங் நல்லா பண்ணணுங்கிறாங்க, குவாலிட்டி இருக்கணும்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த லேக்கிங் வந்து என்னென்னா நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அங்கே அதிகமாக இருக்குது. எனக்கு தெரியும் அந்த மாவட்டம். நானும் வந்து அந்த மாவட்டத்தை சேர்ந்தவன் தான். அங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவன் தான். அதனால் எனக்கு நல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கிறதால அதனுடைய ரிசல்ட் தாக்கம் இருக்கும்னு என்னுடைய கருத்தை நான் பதிகிறேன்னு நினைக்கிறேன். சரி, தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக இன்னொரு விஷயம். +2 தேர்வில் சிவகங்கை மாவட்டத்தில் முதலிடம் பிடித்த ஆக்ஸ்போர்ட் மேல்நிலைப் பள்ளி மாணவி விமலினி அளித்த பேட்டியை இப்போது பார்க்கலாம். ஆக்ஸ்போர்ட் மெட்ரிக்கில் படிக்கிறேன். இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன் 12th. இது காரணம் என்னோட இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். இன்ட்ரெஸ்ட் அப்புறமேட்டுக்கு படிக்கிறத ப்ராக்டிக்கலாக படிக்கிறது. 12th எல்லா பசங்களும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக அந்த டியூஷன் போவாங்க. டியூஷன் போனால் ஒன்றும் கிடையாது, நம்ம இன்ட்ரெஸ்டோட படிக்கிறது தான் லைஃப். இதுக்கு காரணம் வந்து பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், கரெஸ்பாண்டன்ட், இந்த ஸ்கூல் 12 years ஒரே ஸ்கூலில் படிக்கிறேன். அதனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். சின்ன வயசுலேருந்து என்னை என்கரேஜ் பண்ண டீச்சர்ஸ் தான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். எதிர்காலத்தில் பிஎஸ் அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ஸ்ரீமதி, அதாவது இதற்கு முன்பாக வந்து விருதுநகர் மாவட்டம் வந்து இதுக்கு முன்பாக பின்னாடி இருந்தது கொஞ்சம், அதாவது 2, 3, 4 அந்த மாதிரி இடங்கள் இருந்தது. இந்த முறை முதல் இடத்தை பிடித்திருக்கிறது. ஈரோடு மாவட்டம் முதலிடம் இருந்தது, அது 3ஆம் இடத்திற்கு போய் விருதுநகரும் பெரம்பலூரும் முதல் 2 இடங்களை பிடித்தன. குறிப்பாக தனியார் பள்ளிகள் அதிகம் இருக்கின்ற மாவட்டங்கள் முதலிடம் பிடிக்கும் என்று எண்ணலாமா, அல்லது அந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் மாணவர்களை படிக்க வைக்கின்ற முறை இப்பொழுது மாறி இருக்கிறது என்று சொல்லலாமா? அது ரெண்டுமே சொல்லலாம். அது ஹேண்ட் இன் ஹேண்ட் போகும். எப்போவுமே வந்து ஒரே இதில் வந்து நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் படிக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த சுற்றுச்சூழல் வந்து ஒரு ஸ்கூலில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதையும் தாண்டி படிக்க வைக்கிற முறை ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ ஈரோடு அப்படின்னு நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்கிறது வந்து எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சு ஓப்பன் விஷயம் ஆகிடுச்சு. என்னென்னா காலையில் 5 மணிலேருந்து ஆரம்பித்து நைட்டு 10-11 வரைக்கும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான டைம் டேபிள் போட்டு அந்த கம்ப்ளீட் ப்ரெஷர் வந்து எஜுகேஷன் மார்க் அப்படின்னு அவங்களுக்கு வந்து அந்த வெளி உலகத்துக்கான இதுவே வந்து எதுவுமே தெரிய மாட்டேங்கிறது. அந்த 2 வருஷம் அப்படி தான் போட்டு அவங்கள படிக்க வைக்கிறாங்க. ஸோ அது வந்து ஆப்வியஸ்லி வந்து அது ரிசல்ட்டில் தெரியறது. ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ சொன்னாலுமே வந்து மக்கடிக்கிறாங்கங்கிறது தான் உண்மை. ஸோ மக்கடிச்சு அவங்களுக்கு இலக்கு வந்து அந்த 1100 தாண்டணும், நம்ம ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து இலக்கு இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு விதிமுறையை கையாளுறாங்க. சரி, இதை பற்றி பேசலாம். அதற்கு முன்பாக இன்னொரு விஷயம், அதாவது +2 தேர்வில் மாநில அளவில் 3ஆம் இடம் பிடித்த கும்பகோணம் மாணவன் வெங்கட்ராமன் அளித்த பேட்டியை இப்போது பார்க்கலாம். என்னோட மார்க் வந்து 1185. நான் வாங்கினதுக்கு பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட அடிஷனல் ட்ரைனிங்ஸ் எல்லாமே தான் காரணம். நான் அடுத்து மெடிசன் பண்ணாங்க. அதாவது கல்வி ஆலோசகர் ஸ்ரீமதி சொல்லியிருந்தார். இதற்கு முன்பாக இந்த ஒரு பைட்டுக்கு முன்பாக நான் பார்த்து கொண்டிருந்தோம். மாணவர்கள் உண்மையிலேயே 1100 தாண்ட வேண்டும் என்கிற ஒரு இலக்கை வைத்துக்கொண்டு அவர்கள் உண்மையிலேயே மனப்பாடம் பண்ணி படிப்பதாகவும் அவர் சொல்லியிருந்தார். உண்மையிலேயே மாணவர்கள், அதாவது புரிந்து படிக்கின்ற மாணவர்களால் அவ்வளவு மதிப்பெண்கள் எட்ட முடியாதா என்கிற ஒரு கேள்வியும் எழுகின்றது. தொடர்ந்து பேசலாம். +2 தேர்வு முடிவுகளில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். +2 தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. சரியாக 10 மணிக்கு இந்த முடிவுகள் வெளியானது. அதை பொறுத்தவரையில் முதலிடம் 2 பேரும், 2ஆம் இடம் 4 பேரும், 3ஆம் இடம் ஒருவரும் பிடித்திருந்தார். நாம் இப்பொழுது ஒரு விஷயத்தை பேசிக் கொண்டிருந்தோம் ஒரு இடைவெளிக்கு முன்பாக. உண்மையிலேயே புரிந்து படிக்கின்ற மாணவர்கள் அவர்கள் எட்டுகின்ற மதிப்பெண் அளவு எந்த அளவு இருக்க போகிறது என்பது பற்றியும் ஸ்ரீமதி நீங்கள் தொடருங்கள். படித்தா வந்து மார்க்ஸ் இதை விட கூட நிறைய வாங்கலாம். ஆனால் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பலை யாரும். இந்த +2 வந்து நிறையா ஸ்கோர் பண்ணாதான் வந்து காலேஜில் சீட் அப்படிங்கிற ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் ஆனதுனால புரிஞ்சு படிக்கிறோமா புரியாமல் படிக்கிறோமா, படிக்கணும், மொத்தத்தில் படித்து ஸ்கோர் பண்ணணும், அந்த ஒரு நோக்கத்தில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து என்ஜினியரிங் காலேஜஸ் போகிறப்ப அங்கே புரிஞ்சு தான் படிக்கணும், அங்கே வந்து மார்க்குக்காக படிக்க முடியாது. அப்போ குழந்தைங்க தத்தளிக்கிறாங்க. ஸோ இது நம்ம வந்து சிஸ்டமை தான் ப்ளேம் பண்ணுவே தவிர குழந்தைங்களை வந்து ப்ளேம் பண்ணுறதுல எந்த இதுவுமே கிடையாது. அதை நான் என்றைக்கும் ஒத்துக்க மாட்டேன். ஸோ நம்ம வந்து இந்த சிஸ்டம் சேஞ்ச் வந்து எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் கொண்டு வர முடியுமோ, மேக் இன் இண்டியா அதுன்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டுருக்காரு. பட் அதை வந்து எவ்வளோ அழகாக நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் ஸ்டார்டட் வித் எஜுகேஷன் சிஸ்டம்
மேக் இன் இந்தியா அப்படிங்கறத ஸ்டார்டட் ஃப்ரம் எஜுகேஷன் சிஸ்டம்னு நாங்க திருப்பி அடிப்படை கல்வி முறையில் மாற்றம் தேவை என்று சொல்கிறீர்கள். சரி, தொடர்ந்து பேசலாம். திரு ஜெயபிரகாஷ் காந்தி, தற்பொழுது இந்த மாணவர்கள் வந்து மதிப்பெண் இதெல்லாம் முடிவுகள் இதெல்லாம் வந்திருக்கிறது. உண்மையிலேயே கல்லூரியில் சேர்வதற்கு இதுதான் ஒரு இறுதியான வழியா, இதுதான் ஒரு இறுதியான வாய்ப்பு அவர்களுக்கா, அல்லது இதேபோல் அதாவது நுழைவுத் தேர்வுகளும் சில கல்லூரிகளில் நடத்தப்படுவதுண்டு. மாணவர்களுக்கு 60% மதிப்பெண் இருந்தால் போதும், அவர்கள் அந்த கல்லூரியில் சேர்வதற்கான வழியும் இருக்கிறது. இதை தவிர்த்துவிட்டு உண்மையிலேயே மாணவர்கள் இன்னும் கூட நல்ல கல்லூரியில் சேர்வதற்கான வாய்ப்புகள் எந்தெந்த வழியில் அவர்கள் தேடிக்கொள்ளலாம், ஏற்படுத்திக் கொள்ளலாம்? இல்லை இப்போ வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து நார்மலி சாய்ஸ் வந்து அவங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் மூலமாக போவாங்க. இல்லைன்னா கூட there are lot of good deemed universities in தமிழ்நாடு. தமிழ்நாடு இஸ் blessed with even some good deemed universities. ஸோ அந்த டீம் யூனிவர்சிட்டிஸ் நடத்துகிற நுழைவுத் தேர்வு எழுதலாம். சில டீம் யூனிவர்சிட்டிஸ் கூட வந்து மார்க் அடிப்படையில் கூட கொடுக்குறாங்க. ஸோ அது கூட அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் நான் எப்பவுமே சொல்வேன், நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே படிக்கிற கல்லூரி ஆகட்டும், இல்லை அது வந்து டீம் யூனிவர்சிட்டி, அது எதில் பெஸ்ட்டு, டீம்லேயும் டாப் இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டியும் டாப் இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து மெடிக்கல் ரிலேட்டட் கிடைக்கலையா, இப்போ வந்து they can try even some all India other exams. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து there are some few courses நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சார் நான் வந்து காமர்ஸ் சைடு ஒன்று எனக்கு நல்ல டாப் காலேஜஸ் கிடைக்கல, நான் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜராக இருக்கணும். இப்போ வந்து how many of them would have applied? நம்ம சென்னை ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் இருக்குது. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு கோ டு பிகாம். நீங்கள் சொல்கிறீங்க இதுதான் மார்க் அடிப்படை அப்படின்னு. ஏன் வேறு மார்க் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் வேறு எதுவும் இருக்கா அப்படின்னு. இப்போ இந்த வருஷம் வந்து சென்னை ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் ஹஸ் காட் பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க் கொண்டு வந்திருக்காங்க. அதே கல்லூரியில் வந்து சைக்காலஜி கொண்டு வந்திருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? இன்ஃபேக்ட் வந்து நான் ஒரு 100 பேருக்கு கேட்பேன், 98 பேர் 99 பேர் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குன்னு, அந்த மாதிரி ஒரு ஸ்கூலுக்குன்னே தெரியல, இன்க்ளூடிங் சிட்டியில். ஸோ நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். They can even think about, don't only think about the top. There are some even mark கம்மியாக இருந்தால் கூட there are some top branded institute like this to get you good courses and good job also. அந்த மாதிரி அந்த குட் கோர்சஸ் அப்படின்னு நீங்க சொல்றது ஒரு ஸ்பெஷலைஸ்ட் கோர்ஸ், ஒரு சைக்காலஜியாவே இருக்கட்டும், ஏன் வந்து மாணவர்கள் அது உண்மையிலே அவங்களுக்கு அதை எடுக்கணும் அப்படிங்கிறது தெரிய வருது இல்லையா? உண்மையிலேயே அதை எடுக்கிறதுக்கு தயங்குறாங்களா? ஒருவேளை வேலை வாய்ப்பு வந்து தெரியலங்க அவங்களுக்கு வந்து. ஆக்சுவலி இட்ஸ் பியூர்லி இக்னரன்ஸ் தான் சொல்வேன். இப்போ இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு HR பீப்புள்கிட்ட கேட்டிங்கன்னா they would rather prefer an MSW student rather than MBA HR because he learns more of a personal relation courses. அது தெரியல, இக்னரன்ஸ் தான், வேற ஒன்றுமே கிடையாது நான் சொல்வேன். சரி, அடுத்ததாக மீண்டும் பள்ளி கல்வி இயக்ககத்தில் நமது செய்தியாளர் கிருத்திகா இருக்கிறார். கூடுதலாக என்னென்ன புள்ளி விவரங்கள் தற்பொழுது அவர் கையில் இருக்கிறது என்பதை இப்பொழுது கேட்கலாம். கிருத்திகா, நீங்கள் தொடருங்கள். கிருத்திகா, தேர்ச்சி விழுக்காடை பொறுத்த வரைக்கும் ஆதி திராவிட பள்ளிகள் வந்து 82.4% வந்து இந்த முறை வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி மாநகராட்சி பள்ளிகள் வந்து 87.09%. அதே மாதிரி முனிசிபாலிட்டி பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் 85.01. இந்த பள்ளிகளையும் தொடர்ந்து ட்ரைபல் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லப்படுற மலைவாழ் பகுதிகளில் இருக்க பள்ளிகளில் 86.76% வந்து இந்த முறை வந்து தேர்ச்சி இருந்திருக்கு வசந்த். அதாவது மாணவர்களுடைய தேர்ச்சி விழுக்காடு அப்படிங்கிறது கடந்த ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் ஒரே மாதிரி இருந்தாலும் மாணவர்களுடைய தேர்ச்சி விழுக்காடு, அதாவது பெண்கள் எவ்வளவு தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, ஆண் மாணவர்கள் எவ்வளோ தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த விழுக்காடு வந்து அதிகமாயிட்டே தான் போகுது. என்ன பிள்ளைங்கள் கிருத்திகா, இன்னும் பல புள்ளி விவரங்களை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறோம். மீண்டும் நம் நிகழ்ச்சியை தொடரலாம், பேசலாம். மிஸ் ராஜராஜேஸ்வரி, குறிப்பாக வந்து இந்த ஒரு சமயத்தில் மாணவர்கள் வந்து எதிர்பார்த்த மதிப்பெண்ணை எட்ட முடியாமல் போயிருக்கலாம். சில பேர் வந்து சராசரியான மதிப்பெண் வரும் என்று நினைத்திருப்பார்கள், அவர்கள் ஒரு நல்ல மதிப்பெண்ணையை பெற்றிருக்கலாம். கம்பேரிசன் என்று சொல்லக்கூடிய அதை ஒப்பிட்டு பார்த்தல், தன் பிள்ளை இவ்வளோ மார்க் எடுத்திருக்கு, பக்கத்து வீட்டு பிள்ளை வந்து அதிகமாக எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒப்பிட்டு பார்க்கறது அந்த பிள்ளையுடைய மனசில் எந்த மாதிரியான ஒரு நினைப்பை ஏற்படுத்துது? இது வந்து ஒப்பிட்டு பார்த்தல் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வேதனை தான். இப்போ எனக்கும் உங்களுக்கும் கூட வந்து நம்மளை யாராவது தாழ்வுபடுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா நம்மளை விட மேலே இருக்கிறவங்கள நம்மளுக்கு குத்தி காமிச்சா போகிறோம், நம்மளுக்கு சுருக்குன்னு அவமானமாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அது வந்து எல்லாருக்குமே தவறு, மாணவர்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே. அதில் குறிப்பாக இந்த தருணத்தில் வந்து அதை பண்ணக்கூடாது. இப்போது அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல வரேன்னா, பொதுவாகவே நம்ம எல்லாருமே கல்வியாளர்கள், பேரண்ட்ஸ், சமூகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு புரிதல் கொண்டு வந்துக்கணும். இப்போ அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு மெஜாரிட்டியாக ஒரு சிஸ்டமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. ஏன்னா அப்படி தான் பண்ண முடியும். ஒரு கிளாஸில் வந்து ஒரு 100 பேர் இருக்காங்க, 90 பேர் இருக்காங்கன்னா அப்போ அந்த 100ல் வந்து 90 பேருக்கு எது ஒத்து வருதோ அதுதான் நம்ம சிஸ்டமைஸ் பண்ண முடியும். ஆனால் எல்லாத்துலேயுமே ஒரு விதி விலக்குகள்னு கொஞ்சம் இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு ஆர்டினரி ஸ்ட்ரீம் ஆஃப் பீப்புள் அண்ட் டிஃப்ரெண்ட்லி லேர்னிங் கெப்பாசிட்டி உள்ள பீப்புள்ன்றது வந்து இன்றைக்கி டயக்னோஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம டயக்னோஸ் பண்ணி சொல்ல முடியாது. இப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சில்ட்ரன் இருக்கிற போது தான் வந்து இன்னும் பல பீப்புளுக்கு வந்து அது தெரியலை. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹார்ட் புஷ் பண்ணுறாங்க. உனக்கே வந்து 6 வந்து 9 மாதிரியே தெரியுது, அது தவறு
உனக்கே இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இப்படி வருது, உனக்கே லாங்குவேஜே வரமாட்டேங்குது, உனக்கே மேக்ஸே வரமாட்டேங்குதுன்னு போட்டு அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. இவனுக்கு பண்ணுறான் உனக்கு பண்ண முடியாதா அப்படின்லாம் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அப்புறம் வந்து விவாதங்கள்லாம் பண்ணுறாங்க. பட் இந்த இடத்துல வந்து நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், அது மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சில்ட்ரன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த நடைமுறை அகாடமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து அவங்க சாதிக்க முடியாது. அதை நம்ம ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு வந்து இப்போ இவங்க கெரியர் கவுன்சிலர்ஸ் சொல்கிற மாதிரி, மேடம் இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வேறு என்னென்ன இருக்குது, அடுத்து நம்ம வந்து இவங்களையும் சாதனையாளர்களாக ஆக்குவதற்கு நம்ம என்னென்ன மாதிரி நம்ம சப்போர்ட் கொடுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது, இன்ஃபேக்ட் அவங்களுக்கு வந்து ரெகுலராக +2 ஸ்கூல் கூட படிக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் சொல்லுவேன். ஏன்னா சில க்ரானிக் டிஸ்லெக்சிஸ் அண்ட் க்ரானிக் ADHD, அப்புறம் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் எப்படின்னாக்கா அந்த ஐக்யூலே கூட சராசரியிலே கூட ஐக்யூவில் வந்து பிலோ ஆவரேஜ், ஆவரேஜ், அபவ் ஆவரேஜ், பிரில்லியன்ட் கேட்டகரின்னு வரும். ஸோ இப்போ இதை வந்து குவான்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த மார்க் சிஸ்டம். ஸோ அதில் வந்து எந்த லெவலில் நாம் இருக்கோம் அப்படிங்கிறத குவான்டிஃபை பண்ணுறது, இதை வந்து நம்ம இதெல்லாம் சயின்டிஃபிக் தான். ஸோ இதில் நான் ஏன் சயின்டிஃபிக்னு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம எந்த இன்டெலிஜென்ஸில் போனோம்னாலும், இன்டெலிஜென்ஸில் இப்போ 12 வகையான இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு மியூசிக்காக இருக்கட்டும், மெக்கானிக்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எதுலேயுமே வந்து அந்த எபிலிட்டி டு ஃபோக்கஸ், அட்டென்ஷன், அப்புறம் அதை ரீட்டைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதில் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களோட மெமரி இருக்குங்கிறத பொறுத்து தான் அப்ளிகேஷன், அவங்களுக்கு வந்து ரீகாலிங், அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால there is lots of correlance மெமரியும் அந்த பர்ஃபார்மன்ஸ்க்கும். அந்த வகையில் அந்த பண்ணிட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி சிந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அவங்களுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது இல்ல, அது நம்ம தெரிஞ்சுக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம வந்து தேர்ந்தெடுக்கலாம். இப்போ வந்து ஆற்றாளர்களாக மாறுவதற்கு வந்து எல்லாருமே சாதனையாளர்களாக இருக்கணும் கிடையாது. எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கேன் ஆல்சோ பி அன் அச்சீவர்ஸ், மில்லியனர்ஸ், அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கேன் ஆல்சோ பி தேர், அண்ட் வந்து லீடர்ஸும் இருக்கலாம். ஸோ பட் எல்லாருமே வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸாக இருக்கிறவங்க வந்து லீடராக இருந்து தான் ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. ஸோ அப்படி எக்ஸிக்யூட் பண்ணுற வேலைகள் என்னென்ன, அதில் வந்து எந்த அளவுக்கு நான் வந்து மேக்ஸிமம் என்னோட ஆற்றலை கொண்டு வர முடியும், அப்படியெல்லாம் நம்ம திங்க் பண்ண ஆரம்பித்தோம்னா தான் நம்ம வந்து நம்ம திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதுதான் நான் சொல்கிற மாதிரி, அதாவது திருமணம் எப்படி பண்ணிக்கிட்டாலும் அது ஒரு சந்தோஷம்தான், அது அந்தந்த இது அவங்கவுங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் வாழற வாழ்க்கை வந்து அது நம்ம ஒர்க் பண்ணால் தான் லைஃப் மூவ் ஆகும். ஏன்னா 20 வருஷம் 30 வருஷம் மேரேஜை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தினவங்களுக்கு தெரியும் அதில் வந்து அவங்க எவ்வளோ பாடுபடும். அதே மாதிரி தான் வந்து ஒரு படிப்பை வைத்துக்கொண்டு முன்னேறுவதும் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். சரி திருமாறன், தற்போது வெளியான இந்த +2 தேர்வு முடிவுகள் கடந்த ஆண்டு வெளியான தேர்வு முடிவுகளோடு ஏதேனும் வகையில் சற்று ஒத்து போயிருக்கின்றன? ஏனென்றால் மாணவர்கள் தங்களது மதிப்பெண்ணை ஊகம் அடிப்படையில் வைத்து கடந்த ஆண்டு இந்த கட்டாஃப்க்கு இந்த கல்லூரி கிடைத்தது என்ற ஒரு அடிப்படையில் கூட அவர்கள் தேர்வு செய்து வைத்திருக்கலாம். உண்மையிலேயே அது வந்து இந்த முறை எப்படி இருக்கிறது? உண்மையிலேயே பொய்த்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க லாஸ்ட் இயர் நான் சொன்ன பேர் உங்களுக்கு வந்து ஜுவாலஜி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயரில் 7 பேர் தான் வந்தாங்க. ஒரு 200-300 பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு. அதேமாதிரி பாட்டனி பார்த்தீங்கன்னா 15 பேர் தாங்க. ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் 4 பேர் தான். ஆமாம் 4 பேர் தான் இருக்காங்க. இந்த வருஷம் 15 பேரில் 4 பேர் குறைஞ்சிருக்காங்க. மற்ற நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்க, மேத்தமெட்டிக்ஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த கட் ஆஃப் மார்க் ஸ்லைட்டு 1.5 அந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். தான் வேறு ஒன்றுமே அதிகமாக வாய்ப்புக்கெல்லாம் கிடையாதுங்க. பட் ரேண்டம் உங்களுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். இல்லை வந்து ஒரு ஃபியூ டேஸ்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம கட் ஆஃப் மார்க் ஒரு நோஷனலாக பண்ணிக்க முடியும் நம்மளுக்கு. பட் எனக்கு இப்போ வந்து நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுனாக்கா அதுக்கு அடுத்து ஒரு 2 செல்ஃப் ஃபைனான்சிங் 2 எய்டட் காலேஜஸ் அந்த ரேங்கிங் வச்சுட்டாலே போதும். அந்த 2 காலேஜஸ் அந்த ஸ்லாட் இருந்தாலும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மைண்ட் செட் தான் மிக முக்கியமான விஷயங்கள் என்னை பொறுத்தவரை. நான் எப்போது சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து எங்கே படிக்கணுங்கிறத விட நீங்கள் எப்படி படிக்கிறது மிக முக்கியமான விஷயங்கள். சார் சொன்னது மாதிரி எனக்கு நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்க, உங்களுக்கு பண்ணலாம். அது இல்லாமல் நிறைய மாணவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்றைக்கி வந்து மேனேஜ்மெண்ட் சீட்ஸுக்கு வந்து நிறைய வந்து காம்படிஷன்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. எனக்கு வந்து 191 கட் ஆஃப் 195 கட் ஆஃப் மார்க்கு எனக்கு இந்த காலேஜஸ் கிடைக்காது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணனாக்கா அதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் உங்களுக்கு இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாஸ் எல்லா காலேஜஸ்லும் இருந்துட்டு இருக்காங்க. நீங்கள் பெஸ்ட் காலேஜ் நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலியமாக நீங்கள் உள்ள போகிறதுக்கான வாய்ப்பு அது ஒரு வழிமுறை என்று சொல்லியிருக்கிறீர்கள். சரி தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக நமது செய்தியாளர் திருச்சியிலிருந்து மகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் இப்பொழுது பேசலாம். மகேஸ்வரன், திருச்சியை பொறுத்தவரையில் தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. உண்மையிலேயே அங்கே இருக்கின்ற புள்ளி விவரங்கள் என்ன, தேர்ச்சி சதவிகிதம் என்ன என்பதையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மகேஸ்வரன். வணக்கம் வசந்த். திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை 95.36% மொத்த மாணவர்கள் தேர்ச்சி விழுக்காடு பெற்றிருக்கு. கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகின்ற பொழுது 1% கூடுதலாக தேர்ச்சி கிடைத்திருக்கிறது. மொத்தம் வந்து திருச்சி மாவட்டத்தில் இந்த தேர்வை வந்து 32,400க்கும் மேற்பட்டவர்கள் இந்த தேர்வு எழுதினார்கள். 476 பேர் இந்த தேர்வு எழுதினார்கள். இதிலே 30,000
969 பேர் இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். 221 பள்ளிகளிலிருந்து இந்த மாணவர்கள் இந்த தேர்வு எழுதினார்கள். குறிப்பாக மாவட்ட அளவில் முதலிடத்தையும் மாநில அளவில் 2ஆம் இடத்தையும் துறையூர் சௌடாம்பிகை மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவி வித்யவர்சினி பெற்றிருக்கிறார். அவர் 1190 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். இந்த மாணவிக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் குவிந்து கொண்டிருக்கு. கடந்த ஆண்டு +2 பொதுத் தேர்விலே இந்த பள்ளியை சேர்ந்த மாணவி தான் மாவட்ட அளவிலும் முதலிடத்தை பெற்றிருக்கிறார். தற்பொழுது மாநில அளவில் 2ஆம் இடத்தை பெற்ற மாணவி இந்த பள்ளியை சேர்ந்தவர் இருக்கிறார். அந்த மாணவியை பயிற்றுவித்த ஆசிரியர் நம்மோடு இருக்கிறார், பகவதி. இந்த பள்ளியுடைய முதல்வரும் அவர்தான். அவருடைய கருத்தையும் கேட்போம். சார் வணக்கம். உங்கள் பள்ளி மாணவி மாவட்ட அளவில் முதலிடத்தையும் மாநில அளவில் 2ஆம் இடத்தையும் பெற்றிருக்கார். எப்படி அவரை தயார்படுத்துனீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து +1 பொறுத்தவரை எல்லா சாப்டரும் மேக்ஸிமம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம் சார். அதனால் மேக்ஸ் கான்செப்ட் பார்த்து நல்ல பில்டிங் நல்லா ஸ்ட்ராங் அந்த மாதிரி நல்ல கான்செப்ட் ஓரியன்ட்டாக போயிட்டுருக்கோம். +2 பொறுத்த வரைக்கும் நாங்கள் கான்செப்ட் ஓரியன்ட் தான் கிளாஸ் நடத்துறது. எல்லாமே டீச்சிங் மெத்தட் எல்லா கோச்சிங் எல்லாமே ரொம்ப கான்செப்ட் ஓரியன்ட்டாக போகிறதுனால இப்போ அந்த பொண்ணு 10th மார்க் பார்த்தீங்கன்னா 482 தான். 482 எடுத்த பொண்ணு ஸ்டேட் ரேங்க் 1190 வந்திருக்கு அப்படின்னா அந்த பொண்ணோட கான்ஃபிடென்ட் எங்கள் மேனேஜ்மெண்ட் கொடுத்த ஒரு உத்வேகம் தான். எங்கள் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு முடிவுமே எங்கிட்ட கேட்காம அவ்வளவு ரொம்ப ஃப்ரீனஸாக விட்ருவாங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஸ்டூடெண்ட் படிக்கிற காரணத்தினால தான் 482 எடுத்த பொண்ணு வந்து 1190 எடுத்துருக்குது. மாணவர்கள் வந்து இந்த மாநில தேர்வுக்கான தனி கவனம் எடுத்துக்கலாம், தனி பயிற்சிகள் எதுவும் கொடுத்துருக்கு? எல்லாமே ஈக்குவலாக தான் பார்ப்போம். மாணவர்களும் மாணவிகள் எல்லாமே ஈக்குவலாக தான் பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக எல்லாமே நல்ல மார்க் தான் வாங்கியிருக்காங்க. ஏன்னா இருந்த எங்கள் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் ஆர்வமாக இருப்பாங்க. கொஞ்சம் ஈகராக வந்துட்டு படிக்கணும் சாதிக்கணும் வெறித்தனம் அந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸ் நடக்கும் டெஸ்ட் முடிஞ்சு நாங்கள் ஒரு மீட்டிங்காக கண்டக்ட் பண்ணுவோம். அதை வெளியே மேனேஜ்மெண்ட்டு அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த மெத்தடாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் நடத்துறது எல்லாமே. அது மட்டுமல்ல, அந்த மாநில அளவில் 2ஆம் பெற்ற அந்த மாணவியிடம் நாம் வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பொழுது நான் தனிப்பயிற்சி அதாவது டியூஷன் எதுவுமே எடுக்கவில்லை, இந்த வகுப்பில் நடத்துகின்ற பாடங்களும் பள்ளியில் நடத்துகின்ற பாடங்களையும் பள்ளியிலேயே படித்து விடுவேன். கூடுதல் நான் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்லாம் எனக்கு இல்லை, ரொம்ப இயல்பாக தான் படித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாணவி மருத்துவ கல்வியை முடித்துவிட்டு ஒரு நரம்பியல் நிபுணராக வேண்டும் என்னுடைய விருப்பத்தையும் அவர் தெரிவிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 221 பள்ளிகள் சொன்னேன். இதில் வந்து 82 அரசு பள்ளிகள் இருக்குது. இதில் 14 அரசு பள்ளிகள் முழு தேர்ச்சியை பெற்றிருக்கின்றன. கடந்த ஆண்டு 6 அரசு பள்ளிகள் உட்பட 64 பள்ளிகள் முழு தேர்ச்சியை பெற்றிருந்தன. இந்த ஆண்டும் திருச்சி மாவட்டம் முழுவதும் 62 பள்ளிகள் வந்து முழு தேர்ச்சியை பெற்றிருக்கின்றன. வசந்த், மகேஸ்வரன் இணைப்பிலே இருங்கள். இன்னும் கூட திருச்சி மாணவர்களது திருச்சியை பொறுத்தவரையில் அங்கு தேர்வு முடிவுகள் புள்ளி விவரங்கள் கூடுதலாக உங்களிடமிருந்து நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்கிறோம். இணைப்பிலே இருங்கள் மகேஸ்வரன். அடுத்ததாக நாமக்கல் மாவட்டம் கந்தம்பாளையம் SKV மேல்நிலைப்பள்ளி மாணவர் பிரவீன் 1190 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்துள்ளார். அவர் அளித்த பேட்டியை இப்போது பார்க்கலாம். பேர் பிரவீன். நான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் கந்தம்பாளையத்தில் இருக்க SKV ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். நான் 12th 1190 எடுத்திருக்கேன். எங்கள் அப்பா பேர் ராஜேந்திரன், எங்கள் அம்மா பேர் சுமதி. எங்கள் அப்பா அம்மா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. நல்ல ஸ்கூலில் சேர்த்து நல்ல எஜுகேஷன் தந்தாங்க. டீச்சர்ஸ் நல்லா சொல்லி தந்தாங்க. அவங்களும் என்னுடைய வெற்றிக்கு காரணம். நாமக்கல் மாவட்ட மாணவர் தெரிவித்ததை பார்த்தோம். அடுத்ததாக இனி +2 தேர்வில் வேலூர் மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்த மாணவி மதுமிதா அளித்த பேட்டியை இப்போது பார்க்கலாம். நான் வந்து 1184 எடுத்திருக்கேன். லக்ஷ்மிகாந்த் ஸ்கூலில் படித்தேன். என்னோட ஃபுல் சப்போர்ட் வந்து என்னோட டைரக்டர் ஆஃப் அகாடமிக்ஸ் கரஸ்பாண்டன்ஸ் என்னோட ஸ்கூல் ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. என்னோட டீச்சர்ஸ் ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. பிரின்சிபல் மேம் ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு என்னோட பேரண்ட்ஸ், ஃபேமிலி, டீச்சர்ஸ் தான் இதுக்கு முக்கியம். மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்த மாணவ மாணவிகள் தாங்கள் வருங்காலத்தில் என்ன ஆக வேண்டும், தான் இந்த தேர்வுக்கு எப்படி நாங்கள் தயார் செய்து கொண்டோம், உண்மையிலேயே இந்த தேர்வுகளை நாங்கள் எவ்வாறு எதிர்கொண்டோம், தற்பொழுது நாங்கள் அடைந்திருக்கும் மகிழ்ச்சி போன்ற பல விஷயங்களை தெரிவித்தார்கள். அதனை பார்த்தோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு உண்மையிலேயே சராசரி மதிப்பெண் பெற்ற மாணவர்களும் கூட எந்த மாதிரியான படிப்புகளில் சேரலாம் என்பதை பற்றியும் பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பாருங்கள் +2 தேர்வு முடிவுகளை. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். +2 தேர்வு முடிவுகள் இணைந்து வழங்குவோர் SSM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹெர்போலயா டயபெட்ரைஸ். நிகழ்ச்சியை தொடரலாம். நாம் இதற்கு முன்பாக சொல்லிக் கொண்டிருந்தோம். உண்மையில் இந்த மதிப்பெண்ணை ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம், பக்குவம் மாணவர்களுக்கும் மாணவியருக்கும் எந்த அளவில் மாறுபட்டு இருக்கின்றனவா அல்லது இருந்தால் எந்த அளவிற்கு என்பதை பற்றி பேசலாம். நீங்கள் தொடருங்கள் மிஸ் ஸ்ரீமதி. இது வந்து மனோநிலைன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஏன்னா அட்லீஸ்ட் அது என்ன மார்க்காக இருந்தாலும் வெளியே வந்துருது அப்படிங்கிற மாதிரி. இல்லைன்னா அதை யோசிச்சு இன்னைக்கா நாளைக்கா நிறைய உடைக்கப்பட்டாச்சு. எதுவாக இருந்தாலும் இனிமேல் காலேஜ் தான்.
ஸோ திட்டா இருந்தாலும் பாராட்டா இருந்தாலும் இந்த மொமெண்ட் மட்டும்தான், இதை கேரி பண்ணி போக போகிறது இல்லை. ஸோ அதனால் இதில் வந்து நிஜமாவே பிள்ளைங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க. அந்த மார்க் வந்து எதிர்பார்த்தது கொஞ்சம் வரலைங்கிற வருத்தம் இருந்தால் கூட நிறைய சந்தோஷம் தான் இருக்குன்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன். அதாவது சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு முறை வந்துட்டு ஜேபி சார் நீங்களும் சொல்லுங்க. அதாவது இது ஒரு உளவியல் ரீதியான ஒரு கேள்வியாக கூட இருக்கலாம். மாணவர்கள் வந்து இப்போ இந்த சஸ்பென்ஸ் வந்து உடைக்கப்பட்டது விட்டது, இனிமேல் கூட காலேஜ் சேரணும் அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு கான்ஷியஸாக இருக்கணும்? அதாவது இது வரைக்கும் கூட ஓரளவுக்கு மாணவர்கள் மார்க் வந்து குறைஞ்சிட்டா கூட பட் காலேஜ் சூஸ் பண்ணுறதுல கான்ஷியஸாக இருக்கிறது அப்படிங்கிறது கூட ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பாதை அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, கண்டிப்பாக காலேஜ் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோலுங்க, நோ டவுட் அபவுட் இட். ஏன்னா நம்மளுடைய காலங்காலமாக அப்படி தான் இருக்குது. எனக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லும்போது எனக்கு மனசு கஷ்டமாக இருந்ததுங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், லாஸ்ட் இயர் வந்து ஈ காட் அ வெரி குட் ஸ்கோர். நான் அந்த காலேஜ் பேர் சொல்ல விரும்பல. அந்த கல்லூரியில் படித்து அவன் ஐஏஎம்ல ஈ காட் அபவுட் 98ங்க percentile. இஸ் கோயிங் ஃபார் ஐஏஎம் அஹமதாபாத். ஈ கிளியர்ட் இஸ் குரூப் டிஸ்கஷன். எல்லாம் நல்லா கிளியர் பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு கேள்வி கேட்குறேன், யூ கிராஜுவேட்டிங் ஃப்ரம் திஸ் காலேஜ்? ஓ அப்படிங்கிறான். அப்படியே அந்த ரியாக்ஷன் அந்த பையன் சொல்கிறாங்க, சார் ஓன்னு சொன்னாங்களா அந்த இது. அவன் நல்ல செய்தும் அவனுக்கு வந்து ஐஏஎம் அஹமதாபாத் கொடுக்காதது காரணமே சரி அவன் படித்த யூஜி கல்லூரிங்க. ஸோ அப்போ வந்து அவன் என்கிட்ட வந்து நான் சொல்கிறேன், ஜேபி சார் நான் என்ன தப்பு பண்ணேன், நான் வந்து ஒரு +2ல் ஒரு 3 மார்க் கம்மி வாங்கினதுனால தான் அந்த கல்லூரி ஐ குடன்ட் கெட் இன்டு அண்ணா யூனிவர்சிட்டி. இதே அண்ணா யூனிவர்சிட்டி போயிருந்தால் எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஐஏஎம் அஹமதாபாத் கிடச்சிருக்கும். ஸோ எந்த அளவுக்கு ஈவன் நம்ம ஊர்லேயே வந்து ஒரு ஹையர் டிகிரிக்கு வந்து ஒரு என்ன காலேஜ் பேக்ரவுண்ட், ஏன் நீங்கள் பாருங்களேன், அண்ணா யூனிவர்சிட்டி கீழே எல்லாம் ஒரே டிகிரி ஒரே எக்ஸாமினேஷன் எழுதுறான். Why TCS goes to only to 50 colleges? Why few companies going to only few colleges? So it means there is a difference. So college plays a definitely role. The brand image, the college plays a different role. நான் வந்து எப்பவுமே சொல்வேன், எனக்கு வந்து தெரியும் ஒரு காலேஜ் ஏ காலேஜில் 60% is able to sit in a IT company's recruitment. அதே பி லெவல் காலேஜில் 85 years to depend on Anna University off campus. அதே எக்ஸாம் தான் இவனும் எழுதியிருக்கான். 65 மார்க் வாங்கணுனுக்கு அதே எக்ஸாம் தான் அவனுக்கு காலேஜ் தேடி ஒருத்தன் வந்து கம்பெனி வந்து வேலை கொடுக்குறான். அதே இன்னொரு கல்லூரியில் அதே எக்ஸாம் எழுதி 85 மார்க் வச்சு he has to wait for the Anna Institute to help him. So there is a difference. சரி மாறன் சார், அதாவது வந்து ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத விட ஒரு இன்டர்வியூ வாய்ப்பாவது கிடைக்கும் அந்த மாதிரி பெரிய காலேஜஸ்ல படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரைட் காலேஜை சூஸ் பண்ணி படிக்கிறது உங்களுடைய பார்வை எப்படி இருக்குதுல? அவர் வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சார் சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். எனக்கு வந்து டாப் 20 காலேஜஸ் 30 காலேஜஸ் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. அந்த பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரதுக்கு மிக முக்கியமான காரணமே என்னன்னாக்கா ரிசல்ட்டு தான். அந்த ரிசல்ட்டை வச்சு தான். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன காலேஜஸில் கூட என்ன பண்ணாங்க, அவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. அந்த காலேஜ் மூலிமா ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. எனக்கு ஒரு பெட்டர் ஸ்டூடெண்ட், நல்ல பெஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து யாருமே லூஸ் பண்ண வர மாட்டாங்க. உண்மையிலே சின்ன காலேஜஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கப்படுது அப்படிங்கிறீங்களா? இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா ஒரு கம்பைன் டிரைவ்ல வரும்போது நீ உங்களோட டேலண்ட்டை காட்டுங்க. அப்போ காம்படிஷன்ஸ் அதிகமாக வரும்போது ஆஃப் கேம்பஸ்ல போக முடியும் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, பட் ஆஃப் கேம்பஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா சார் இப்போ ஆஃப் கேம்பஸ் கூட அண்ணா யூனிவர்சிட்டி வந்து நல்லா கவனிங்க. ஆஃப் கேம்பஸ்ல அண்ணா யூனிவர்சிட்டி வந்து மினிமம் வந்து 80 மார்க் வாங்கணுங்கிறாங்க. அதே டாப் கல்லூரியில் 60 மார்க் வாங்க கூட உட்காரானே. ஏன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து 60 மார்க் வாங்க அலோவ் பண்ணக்கூடாது? டாப்புக்கு வந்து 75 தான், அதுல வந்து 80 கிடையாது. என்னன்னா வித்தியாசம் வந்து ஒரு காலேஜில் வந்து ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 1200 வச்சுங்களேன். 1200 800 ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். அந்த 800 ஸ்டூடெண்ட்ஸ் கம்பீட் பண்ணும்போது ஒரு 300 பேர் எடுக்கும்போது அவனுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். ஆனால் அதே வந்து 8000 ஸ்டூடெண்ட்ஸ் கம்பைன்டு காலேஜஸ் 8000 ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 300 ஸ்டூடெண்ட் எடுக்கும்போது டஃப் காம்படிஷன்ஸ். இதுதான் ஒரு இம்பாக்ட், வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. ஆனால் என்ன பொறுத்தளவு வந்து என்னங்க, நீங்கள் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸு, நல்ல கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸு, எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் நல்லா இருந்துச்சுனாக்க நீங்கள் எந்த மார்க்கெட்டில் வேணாலும் உங்களால் பண்ண முடியும். ஏன்னா பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து எல்லா காலேஜஸ்லயுமே வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து நல்லா கொடுக்குறாங்க அவங்கவுங்க காலேஜஸ்ல. இட் டசன்ட் மீன் தட் வந்து எங்க காலேஜ் டாப் ரேங்கிங் காலேஜா இருக்கிறதுனால இப்படிதான் இருக்குங்கிறதே இல்லை. அந்த பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸரோட ஸ்கில்லும் இதுல வந்து இம்பார்ட்டண்டா ப்ளே பண்றதுன்னு நான் நினைக்கிறேன். ஜேபி சார் நீங்க சொல்லுங்க, இப்போ காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு மார்க் வந்துருச்சு, தனக்கு இந்த காலேஜ் கிடைக்கலாம் இந்த காலேஜ் கிடைக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஒரு டவுட்டோட சூஸ் பண்ணி வைக்கிறாங்க. சேஃபர் சைடுக்கு ஒரு காலேஜ் மட்டுமே அப்படின்னு இல்லாம எத்தனை காலேஜஸ் இதுல இது ஆப்ஷனல் இதுல இது ஆப்ஷனல் அப்படின்னு எத்தனை காலேஜஸ் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம்? எந்தெந்த விஷயங்களின் அடிப்படையில் அந்த சூசிங் வந்து அமையணும்? இல்லை, கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கவுன்சிலிங் வந்து இப்போ இன்றைக்கி வந்து இணையதளத்தில் போட்டிருக்காங்க லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்ன அப்படின்னு. இப்போ ஒரு பையன் வந்து சப்போஸ் இன்றைக்கி வந்து 190 கட் ஆஃப் அப்படின்னா லாஸ்ட் இயர் 191க்கு என்ன கிடச்சிருக்கு, 189க்கு என்ன கிடச்சிருக்கு. ஸோ +1 1.5 ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த கேப்பில் வந்து என்னென்ன காலேஜ் இருக்குது, ஒரு 40 காலேஜ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். அந்த 40 காலேஜில் வந்து he has to get information. அதுக்கப்புறம் வந்து ஹேஸ் டு கோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு 10 காலேஜ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நேரில் போய் அங்கே படிக்கிற பையன்ட்ட வந்து கேட்கணும் என்ன மாதிரி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து சார் நிறைய விஷயங்கள் வந்து தேவை இருக்குது.
ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒரு குறை சொல்ல விரும்பல. இன்றைக்கி வந்து அப்டேட் பண்ண வேண்டிய நிலைமை வந்து ஈவன் ஃபேக்கல்ட்டிக்கு கூட இருக்குது சார். ஒரு கல்லூரிக்கு போகிறேன், ஐ எம் டாக்கிங் அபவுட் மெக்கானிக்கலுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு. அப்போ ஒரு பையன் கேட்டான், சார் மெக்கானிக்கல் படிச்சுட்டு சேஃப்டி இன்ஜினியரிங்கில். நான் என்ன சொன்னேன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீ படிக்கும்போது சேஃப்டிக்கு வரணும் அப்படின்னா நிபாஷ்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. உதாரணத்துக்கு நான் நிபாஷ் எக்ஸாம் பற்றி பேசுகிறேன். அப்போ வந்து முன்னாடி வந்து மெக்கானிக்கல் ஹெச்ஓடியும் பிரின்ஸ்பாலும் உட்காந்துருக்காங்க. அவங்க தே ஆர் நோட்டிங் டவுன். அப்போ என்ன அர்த்தம், அந்த பிரின்ஸ்பாலுக்கும் ஹெச்ஓடிக்கும் தெரியலன்னு தான் அர்த்தம். அது புரியுதுங்களா? அப்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட், ஒரு இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன், ஹி ஹேஸ் டு நோ வாட் இஸ் ஹேப்பனிங். அப்போ எப்போ வந்து கிடைக்கும் அப்படின்னா ஒரு நல்ல கல்லூரியில் போகும்போது அந்த இன்ஃபர்மேஷன் உனக்கு கிடைக்குது சார். நம்ம வந்து சும்மா வந்து நீ படி உனக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றதை விட என்னென்ன வாய்ப்பு இருக்குது, நீ இந்த செகண்ட் லெவல் காலேஜில் படித்தாலும் என்னென்ன சர்டிஃபிகேஷன், என்னென்ன கோர்சஸ், என்னென்ன அப்டேட் பண்ணால்தான் உனக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் வந்து அவனுக்கு தெரிய வைக்கணும். அதுதான் வந்து ஒரு சிறந்த ஒரு கவுன்சிலருடைய. தொடர்ந்து பேசலாம், இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக அண்மையில் ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. அதாவது 2 தினங்களுக்கு முன்பு கோவையில் 5 மாவோயிஸ்டுகள் பிடிபட்டிருக்கிறார்கள். தற்பொழுது திருப்பூரை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மாவோயிஸ்டுகள் இருப்பதாக ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. அதனை இப்பொழுது பார்க்கலாம். இரண்டு தினங்களுக்கு முன்பு கோவையில் 5 மாவோயிஸ்டுகள் பிடிபட்டார்கள். தற்பொழுது திருப்பூர் கொங்குநகர் பகுதியிலும் மற்றொரு 5 மாவோயிஸ்டுகள் பதுங்கி இருப்பதாக ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. அந்த பகுதி முழுவதும், அதாவது அந்த திருப்பூர் கொங்குநகர் பகுதி முழுவதும் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு அங்கு முழு பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. சொல்லப்படும் 5 மாவோயிஸ்டுகளை பிடிப்பதற்காக தீவிர நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருவதாக செய்தியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் நிகழ்ச்சியை தொடரலாம். நீங்கள் தொடர்கள். இல்லை, இந்த ஜாபை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, இதில் நான் வந்து ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். அதாவது என்னென்னா, இப்போ நம்ம என்ன மாதிரியான ஜாபுக்கு போக போகிறோன்றதை பொறுத்து தான் காலேஜோட இம்பார்ட்டன்ஸு, பிளேஸோட இம்பார்ட்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எங்கள் உறவுக்காரங்களே ஒருத்தவங்க சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியம் படித்த பட் ரொம்ப பிரில்லியன்ட், ஸ்டேட் 6th வந்தார். இன்றைக்கி அவர் வந்து ஒரு உலக அளவு பேங்க்கில் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கார். இத்தனைக்கு கரஸ்பாண்டன்ஸில் படித்தார். இப்போது இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் விதிவிலக்கு. இப்போ அப்ராடில் போனீங்கன்னா நீங்கள் +2 இருந்தால் கூட யூ கேன் பிகம் அ வைஸ் பிரசிடென்ட். பட் அங்கே பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். அந்த ஜாபுக்கான தகுதி வந்து அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. பட் பர்ஃபார்மன்ஸில் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து அகாடமிக்காக கற்றுக்கிட்டு வந்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் வந்து பார்ட் டைமாக கற்றுட்டீங்களா, அதை பற்றிலாம் அவங்க பாதர் பண்ணவே மாட்டாங்க. சர்டிஃபிகேஷன் இருக்கா அதெல்லாம். ஸோ ஒரு சில கோர்சஸ்க்கு வந்து சர்டிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் when it comes to ஹெல்த், ஃபுட் அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது ப்ராப்பர் அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் மட்டும் நீங்கள் பண்ணலான்னு ஒத்துக்க மாட்டாங்க. அதிலலாம் வந்து ப்ராப்பர் சர்டிஃபிகேஷன் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரியான நீங்கள் வந்து ப்ரொஃபஷன் போக போகிறீங்க, என்ன மாதிரியான ஜாபை போக போகிறீங்க. இப்போ கவர்மெண்ட் ஜாப்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் ஜாபில் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் சரி, நீங்கள் வந்து டாப் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படித்தாலும் சரி, ஒரே காம்படிட்டிவ் எக்ஸாம். அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா போகிறோம் அந்த மாதிரி. ஸோ இதே இந்த நீங்கள் வந்து வேறு விதமான ஒரு ஹைஃபை கார்ப்பரேட் கம்பெனிக்கு போகிறீங்கன்னா அங்கே வந்து எட்டிகேட்ஸ், அந்த ஓவரால் பர்சனாலிட்டி மேட்டர்ஸ். ஸோ அப்போ அந்த கேம்பஸ் லைஃப்பில் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு நிறைய இருக்குது, அந்த க்ரூம் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு. ஸோ அப்போ அவங்க வந்து பார்ப்பாங்க இந்த அப்பியரன்ஸ் வந்து இந்த கண்ட்ரிலேருந்து வந்த ஊர் நாட்டிலேருந்து வந்த குழந்தைகளுக்கும் சிட்டி பிரெட் குழந்தைகளுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு. சரி, அதுக்கு முன்பாக இன்னொரு விஷயத்தை பார்த்து விடலாம். நமது செய்தியாளர் திருச்சியிலிருந்து மகேஸ்வரன் தற்பொழுது இணைப்பில் இருக்கிறார். அங்கு அதிகப்படியான மதிப்பெண் பெற்ற மாணவர்களோடு இருக்கிறார். அவர்கள் எந்த அளவு வெற்றி கழிப்பில் இருக்கிறார்கள் என்பதையும் பற்றி பேசலாம். மகேஸ்வரன், நீங்கள் தொடருங்கள். மகேஸ்வரன்,
வணக்கம் வசந்த். மாநில அளவில் 2ஆம் இடத்தை பெற்ற திருச்சி துறையூர் சவுடாம்பிகை பள்ளியுடைய மாணவி வித்யவர்சினி தற்பொழுது பள்ளி வளாகத்திற்கு வந்திருக்கிறார். அவரை சக மாணவிகள் தோளில் சுமந்து மலர் மாலையை தூவி பட்டாசு வெடித்து இனிப்புகளை வழங்கி மிக உற்சாகமாக வரவேற்றிருக்கிறார்கள். தற்பொழுது அந்த மாணவி மிக ஒரு சந்தோஷம் தன்னுடைய பெற்றோரோடும் தன்னுடைய தங்கையோடும் வந்திருக்கிறார். இந்த மாணவி தன்னுடைய மகிழ்ச்சியை பெரிய அந்த மகிழ்ச்சியான தருணங்களை தற்பொழுது பார்க்கலாம். அவருடைய கருத்தை கேட்போம். அவர் சக மாணவிகள் அவரை ஒரு சாலையில் இருந்தே நீண்ட தூரமாக தோளில் சுமந்து அவரை ஒரு மிகவும் உற்சாகமூட்டி அவர் வாழ்த்துக்களை தெரிவித்து ஆசிரியர்கள் அவருடைய பள்ளி முதல்வர்கள் பெற்றோர்கள் உறவினர்கள் எல்லோருமே மிக மகிழ்ச்சியான தருணத்தில் இருக்கிறார்கள். நீங்களே இங்கே பார்க்கலாம். இந்த வளாகம் முழுவதுமே பள்ளி வளாகம் முழுவதுமே இந்த மாணவனுடைய சக மாணவிகளும் அவருடைய உறவினர்களும் பள்ளி ஆசிரியர்களும் திரண்டு இருக்கிறார்கள். தங்களுடைய பள்ளி மாணவி முதல் 2ஆம் மதிப்பெண் பள்ளி மாவட்ட அளவிலே முதலிடத்தையும் மாநில அளவில் 2ஆம் இடத்தை பெற்றார். அவரிடமே கேட்போம். மாநில அளவில் 2ஆம் இடம் பெற்றிருக்கீங்க, எப்படி படிச்சீங்க? கான்ஃபிடென்ட்டாக படிக்கணும். எங்கள் ஸ்கூல்லேயே கான்ஃபிடென்ட்டாக படிக்க தான் கற்றுக் கொடுப்பாங்க. அதான் மீனிங்ஃபுல்லாக படிக்க கற்றுக் கொடுத்தாங்க. அடுத்து என்ன படிக்க போறீங்க? MBBS பண்ணிட்டு நியூராலஜிஸ்ட் பண்ணணும். நீங்க இந்த மதிப்பெண்ணை எதிர்பார்த்தீங்களா? இதுக்கு எந்த அளவுக்கு தயாரானீங்க? இது நான் எதிர்பார்த்தது தான். எங்கள் ஸ்கூலில் ஃபஸ்ட்டாகவே கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும்னு தான் கற்றுக் கொடுப்பாங்க. அவங்க செய்கிற சப்போர்ட்லேயே நம்ம கண்டிப்பாக வாங்கிடலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ட் எனக்கு வந்துருச்சு. நான் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன். ஸ்டேட் செகண்ட் வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. பெற்றோர்கள் ஆசிரியர்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு துணையாக இருந்தாங்க? நாங்கள் எங்கள் டீச்சர்ஸ்லாம் நாங்கள் எவ்வளோ நேரம் முழிச்சிருக்கோமோ அவ்வளோ நேரம் அவங்களும் கூடவே இருந்து எந்த டவுட்ஸ்னாலும் அவங்க உடனே கிளியர் பண்ணிடுவாங்க. பேரண்ட்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. டியூஷன் அது மாதிரி எதுவும் போனீங்களா? இல்லை, டியூஷன்ல எங்கள் ஸ்கூல்லேயே எல்லாம் சூப்பராக சொல்லி தந்துடுவாங்க. இந்த அளவுக்கு பிற மாணவிகளை மதிப்பெண் எடுக்கணும், அவங்க எப்படி தயாராகணும்? கான்ஃபிடென்ட்டாக படிங்க, லைன் பை லைனாக படிங்க. யார் சொல்கிறதையும் நீங்கள் மைண்ட் பண்ணிக்காதீங்க. நீங்கள் உங்களோட கான்ஃபிடென்ஸ் தான் முக்கியம். அதுதான் ஸ்டேட் ரேங்க்லாம் வாங்க முடியும். அப்படின்னா தான். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். அதாவது கான்ஃபிடென்ட்டாக படிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் தங்களுடைய பாடத்தை முடிக்க வேண்டும் என்று இந்த வெற்றி மாணவியான தெரிவித்திருக்கிறார். இவர்தான் மாவட்ட அளவிலே முதலிடத்தையும் மாநில அளவிலே 2ஆம் இடத்தையும் பெற்றிருக்கிறார். மாநில அளவிலே மதிப்பெண் பெற்றவர்களில் மற்ற இருவர்கள் எல்லாம் ஒரு வணிகவியல் பிரிவை படித்திருக்கிறார். இவர் மட்டும்தான் மேக்ஸ் பயாலஜி முதல் பிரிவை படித்து இந்த மதிப்பெண் எடுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. வசந்த். மகேஸ்வரன், இணைப்பிலே இருங்கள். திருச்சி மாணவர்களின் +2 தேர்வு முடிவுகள் பற்றிய கூடுதல் புள்ளி விவரங்களை உங்களிடமிருந்து நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்கிறோம். நன்றி. மாநில அளவில் 2ஆம் இடமும் மாவட்ட அளவில் முதலிடமும் பிடித்த மாணவி தெரிவித்தவற்றை பார்த்தோம். நான் மீண்டும் நிகழ்ச்சியில் தொடரலாம். ஸ்ரீமதி, நீங்கள் சொல்லுங்கள். அதாவது மாணவர்கள் எந்த மதிப்பெண்ணுக்கு தக்கன அவங்க கோர்ஸ் எடுக்கணும், மற்றவருடைய தூண்டுதலால் அந்த கோர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது வேண்டாம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப கான்சியஸாக பேசக்கூடிய ஆள் நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எடுத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை 12th முடிச்சோன்னா அந்த பையனுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, இந்த சப்ஜெக்ட் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதை சூஸ் பண்ணிட்டு 1 இயரில் நம்ம வேற மாதிரி இருக்கும், நம்ம கனவு கண்டு வச்சிருந்தது வேற எது வேறையா இருக்கு, அதனால நம்ம மாறிடலாம் வேற எது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இயர்ல பிரேக் அவுட் ஆகிறது ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லுவீங்களா? திரும்ப அவங்க வேற எது படிக்க போயிட்டால் கூட இல்ல. ஆக்சுவலி இது லைவ் இன்சிடென்சஸ் நிறைய நடந்திருக்கு. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில மேனேஜ்மெண்ட் கோட்டால ஒரு சைல்டு ஏன்னா அவங்களுக்கு ஒரு பேர் சொல்ல விரும்பல, பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி ஓன் பண்றாங்க பேரண்ட்ஸ். ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, அடுத்தது அவங்க குழந்தையும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் MBA பண்ணி அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த குழந்தைய மேனேஜ்மெண்ட் கோட்டால சேர்த்துடுறாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு என்ஜினியரிங் மேலே சுத்த இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னன்னா அந்த 1 இயரும் அண்ணா யூனிவர்சிட்டியில் போயிட்டு கிளாஸ்க்கு வெளியே தான் உட்காந்துருக்காங்க அந்த பையன். இது பெற்றோருக்கு தெரியல. ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் இயர் மார்க் வந்ததுக்கப்புறம் தான் எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்கிறப்ப போய் விசாரிச்சதில் இந்த மாதிரி ஆப்சென்ட் ஆயிருக்கான் குழந்தை. அதுக்கப்புறம் குழந்தைய விசாரிச்சதப்ப ஒரே அழுக, எனக்கு பிடிக்கல, எனக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பிடிக்கல, எனக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் தான் பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டால சேர்த்தாச்சு, சேர்த்த பைசாவும் வேஸ்ட்டு, ப்ளஸ் அந்த பையனோட சந்தோஷமும் இதுவாகிடுச்சு. 1 இயர் லூஸ் ஆகிடுச்சு. பட் என்னன்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு பேரண்ட்ஸாக இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரி, 1 வருஷம் தானே, பரவாயில்லை, நம்ம குழந்தைக்கு பிடிச்சதை நம்ம திருப்பி செய்யறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்கு அப்படின்னு. பட் இதே இது ஒரு மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் இருக்கிற ஒரு பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு குழந்தைய சேர்த்துருக்காங்க அப்படின்னா அது ரொம்பவே டிப்ரெஷனுக்கு போயிடுது. அந்த குழந்தையால எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது. சரி ஜேபி சார், நீங்க சொல்லுங்க. இப்போ உண்மையிலே இந்த மதிப்பெண் இதெல்லாம் வந்திருக்கு, முடிவுகள்லாம் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் மாற்றுத்திறனாளி மாணவர்களை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கான மதிப்பெண்கள் வந்திருக்கும். அரசு கல்லூரிகளில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடம் என்ன, மாற்றுத்திறனாளி மாணவர்கள் இந்த இதை சூஸ் பண்ணி படிக்கிறது ஒரு சரியான தெரிவாக இருக்கும் அப்படிங்கிறதுல உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, கண்டிப்பாங்க சார். அவங்களுக்கு டெஃபினெட்லி வி ஷுட் கிவ் ப்ரிஃபரன்ஸ். அது மாற்றுத்திறனாளின் பேர் வச்சதே அதனால தான்.
இப்போ வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அண்ணா யூனிவர்சிட்டி மெடிக்கல் எல்லாத்துக்குமே 3% ஆஃப் த சீட்ஸ் ஆர் ரிசர்வ் ஃபார் ஃபிசிக்கலி. அதில் ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா ஒரு பர்சன் வந்து விஷுவலி இம்பேர்ட், 1% ஆர்த்தோ, 1% ஹியரிங் இம்பேர்ட், இந்த மாதிரி 1%. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் கலந்தாய்வில் கூட 3% சீட்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து ரிசர்வ் ஃபார் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்ச் அண்ட் மாற்றுத்திறனாளிக்கு. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் வேகன்சி இருக்குது. ஹார்ட்லி ஃபியூ பீப்புள் ஆர் தேர். ஓரளவுக்கு மார்க் வாங்கினா கூட அவங்களுக்கு வந்து நல்ல கல்லூரியில் படிக்கிற வாய்ப்பு கிடைக்குதுங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறது, இந்த ஃபிசிக்கலி மாற்றுத்திறனாளிகள் இந்த கோர்ஸ் படித்தா பெட்டரா அப்படின்னா, கோர்ஸ் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அவங்க வந்து they should know about it. பட் நான் எப்போவுமே சொல்வேன், they can definitely choose computer science அப்படின்னு சொல்லுவேன். I know there are some companies in IT companies, they give very preference for physically challenged people. அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஏன்னா அதே வந்து அவங்களால வந்து சிவில் எடுக்க முடியாது, பிகாஸ் தட்ஸ் மோர் ஆஃப் அ சைட் ஜாப் ஒர்க், வெரி டிஃபிகல்ட். ஸோ அவங்க சூஸ் பண்ணும்போது ப்ராப்பராக சூஸ் பண்ணணும். இவங்களுக்கு ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதுதான் எடுக்கணும், இந்த மாதிரி கோர்ஸ் தான் ஆஃபர் பண்ண முடியும் அப்படின்னு எதுவுமே பண்ணல. ஸோ அதனால் கோர்ஸ் சூஸ் மட்டும் பண்ணலாம். அவங்களுக்கு நல்லாவே அட்வான்டேஜ் இருக்குங்க. ஹியூஜ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஆர் ரிசர்வ் ஃபார் தேம். சீட்ஸ் ஆர் எக்ஸஸ் மோர் தேன் தி பீப்புள். தட்ஸ் அ குட் சைன். அதாவது மற்ற மாணவர்களை விட அவங்க வந்து கிடைக்கிற வாய்ப்பு வந்து பயன்படுத்திக்கூடியதில் ரொம்பவே கவனமாக இருக்காங்க. சரி சார். மாறன் சார், இன்னொரு கேள்வி. அதாவது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போலாம் போட்டித் தேர்வுகள் குறிப்பாக வந்துட்டு யூபிஎஸ்சி பிரேக் பண்ணுறதுல இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், வெட்டனரி படிச்சவங்க எல்லாருமே முன்னாடி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அண்மையில் கிடைச்ச புள்ளி விவரங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். குறிப்பாக வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறனால உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன். இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் வந்து இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளாக இருக்கட்டும், ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பிரேக் பண்ணி போகிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டா கூட, ஃபீல்டில் நாலேஜ் இல்லாதனால அவங்க ஒரு வேலை மாறிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி பேச்சு எதுவும் எழும்புதா? இப்போ வந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இன்றைக்கி வந்து பசங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம தான் சொல்கிறோம், என்ஜினியரிங் நம்ம வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப பூமிங் ஆனது, ரொம்ப பாப்புலாரிட்டி ஆனது பிகாஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ். இன்றைக்கி அந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் போன பையன் வந்து 35 இயர்ஸ் 40 இயர்ஸில் எல்லாம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட்டு, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இருக்கிறதால என்ன பண்ணுவோம்னாக்கா அடுத்தது ஒரு ஹையர் லெவல் நம்ம போகணும்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பார்க்குறோம். ஏன்னாக்கா நான் சொல்லணுன்னாக்கா இப்போ கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கட் ஆஃப் மார்க் 195, 198% எல்லாமே இன்றைக்கி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் லாக் ஆகிட்டாங்க. நல்ல ஒரு பிரைன் எல்லாமே. அதே அந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் பீப்புள் எல்லாமே ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன்ஸ், ஐபிஎஸ் எக்ஸாமினேஷன்ஸ், ஐஎஃப்எஸ் பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு பாலிசி மேக்கராக இருக்க முடியும். இன்றைக்கி நாடு வந்து மிக முக்கியமான காரணம் வந்து பாலிசி மேக்கர் தான். பாலிசி மேக்கர், எக்கனாமிக்கல் பாலிசி வெரி இம்பார்ட்டன்ஸ். அப்போ அதுக்கு வந்து ஹைலி டேலண்ட், பிரில்லியன்ட் பீப்புள் மிக முக்கியம். அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸு, அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸு, பிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸு, ஏன்னா இவங்க எல்லாமே டாப் லேயர், எல்லாமே கிரீமி லேயர்ஸ், எல்லாமே எபோவ் 195, 194, 95. அதனால் அவங்களால கண்டிப்பாக அந்த எக்ஸாமினேஷன்ஸ் கண்டிப்பாக கிராஸ் பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம டெல்லியிலே பார்த்தீங்கன்னாக்கா நான் கூட லாஸ்ட் வீக் போனப்போ அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, வெட்டரி சயின்ஸ் பீப்புள் இருக்கிறாங்க, இன்ஜினியரிங் பீப்புள் ஆல்சோ மோர். இதனால் பிரில்லியன்ட், நல்ல பிரில்லியன்ட்டு. அதனால் வந்து இதுதான் இப்போ நீங்கள் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது ஒரு 70% ஸ்டூடெண்ட் வந்து நான் ஐஏஎஸ் பண்ணுறான்னு சொல்லிருக்கலாம், நீங்கள் அவனை என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஒரு 95% ஸ்டூடெண்ட்டு 80 எபோவ் 85 இருக்கிறாங்க, கண்டிப்பாக அவனால் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ், ஆல் இண்டியா லெவல் காம்படிஷன்ஸ். அதே போல தான் சார்ட் அக்கௌண்ட் சொல்லணும்னாக்கா நான் 45% எடுத்துட்டு நான் சார்ட் அக்கௌண்ட் பண்ண போறேன்னு வச்சுங்களேன், டிகிரி பண்ணலாம், ஆனால் சார்ட் அக்கௌண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் பண்ண முடியாது, காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து உள்ளுவதெல்லாம் உயர்வுகள் அப்படிங்கிற பட்சத்தில் பொறுத்து பார்க்கும்போது வந்துட்டு அது சரியாக கூட இருக்கலாம், இருந்தாலும் கூட உண்மையிலே அந்த புரிதல் அப்படிங்கிறது எய்ம் இஸ் குட். எய்ம் வந்து நமக்கு முக்கியம். ஆனால் எய்மை வந்து நம்ம வந்து அந்த இடத்த பண்ண முடியுமாங்கிறது. அதனால ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டு நிறைய பேர் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு 4 வருஷம் டெல்லியில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, சென்னையில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால தான் நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கில் என்னன்னு பார்த்துக்கணும். பேசிக் ஸ்கில்ஸ் உங்களுக்கு வந்து அகடமிக் ஸ்கில்ஸ் பார்த்துக்கிட்டு, கம்யூனிகேஷன் ஸ்கில் பார்த்து நீங்கள் போனீங்கன்னா டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகலாம். சரி, தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக பிறமொழி பாடப்பிரிவில் சேலம் க்ளூனி பள்ளி இரட்டையர்கான ரத்னா, தர்ஷனா ஆகியோர் மாநில அளவில் 2வது மற்றும் 3வது இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளனர். அதிக மதிப்பெண்கள் பெற்ற மகிழ்ச்சி அளிப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதனை இப்பொழுது பார்க்கலாம். 192 out of 1020 வாங்கியிருக்கேன். இது என் ட்வின் சிஸ்டர் தக்ஷனா, அவள் 1191 out of 1020 வாங்கியிருக்கா. 4 மெயின் சப்ஜெக்ட்லையுமே நாங்கள் 2 பேருமே டபுள் சென்டம் எடுத்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் படிக்கிறேன் 1191 out of 1200 வாங்கியிருக்கேன். 4 சப்ஜெக்ட்லேயும் சென்டம் வாங்கியிருக்கேன். ஃப்ரெஞ்ச் செகண்ட் லாங்குவேஜாக எடுத்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்கூல், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நிறைய என்கரேஜ் பண்ணாங்க. தொடர்ந்து பேசலாம். மிஸ் ராஜேஸ்வரி, நீங்கள் சொல்லுங்கள், உண்மையிலேயே வந்துட்டு இந்த மாதிரி மதிப்பெண்களை ஏற்றுக்கிற மனோபாவம் உளவியல் ரீதியாக இருக்கிறனால உங்ககிட்ட கேட்குறேன். பெண்கள் வந்து உண்மையிலே இந்த மார்க் ஒரு வேளை குறைஞ்சிட்டா கூட எப்படி எடுத்துக்கிறாங்க? ஏன்னா பெண்களால் முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷனுக்கு தக்கன அவங்க வந்துட்டு சில நேரங்களில் ரியாக்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். உண்மையிலேயே அவங்க இதை எப்படி எடுத்துக்கிடணும், இதுக்கப்புறமா அவங்க எப்படி நடந்துக்கணும், ஒருவேளை சராசரிக்கு கம்மியாக வாங்கியிருந்தால் கூட?
இதில் பெண்கள் ஆண்கள் அப்படின்னு சொல்கிறத விட பொதுவாகவே வந்து ரெசிலியன்ஸ்ன்ற ஒரு குணம் வந்து இருந்ததுன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஒரு அடிப்படையில் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், அதாவது ஒரு தோல்வி வரும்பொழுது அதை வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆனாலும் சரி, ஒரு நாள் 2 நாள் துவண்டு போனாலும் சரி, வருத்தப்பட்டாலும் சரி, அழுதாலும் சரி, எவ்வளோ சீன் போட்டாலும் அந்த இமோஷனல் ட்ராமாலாம் தாண்டி ஒரு யதார்த்தத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ இப்போது அது மாதிரி வந்து தான் ஆகணும். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, நம்ம என்ன தான் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அது இதெல்லாம் சொன்னோம்னா கூட, அதெல்லாம் நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு பேசினோம்னா கூட, வாழ்க்கையில் வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு அனுபவம், என்னுடைய தகுதி என்ன அப்படிங்கிறது வந்து குவான்டிஃபை ஆகுது. அப்போ வந்து அது ஃபேவரபுளாக வரும்போது அவங்களுக்கு ஊக்கமாக இருக்கும். அவங்க எதிர்பார்த்தது வராத போது அவங்களுக்கு வந்து அது ஒரு பின்தங்கல். பட் இந்த இடத்துல வந்து ஆய்வு செய்யணும். இப்போ நான் ஏன் வந்து சார் சொன்ன மாதிரி நான் வந்து 60% எதிர்பார்த்தேன், நான் ஃபெயில் ஆகிட்டேன், நான் 90% எதிர்பார்த்தேன், நான் 70% தான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற பொழுது நம்மளுடைய முந்தைய பர்ஃபார்மன்ஸ் என்ன? இப்போ எப்போவுமே சொல்கிற மாதிரி இப்போ ஒரு 90% வரைக்கும் நம்ம புஷ் பண்ணி கூட வாங்கிடலாம். ஆனால் அந்த 90லேருந்து 91, 92 வாங்கிறது கூட பெரிய அளவு வந்து ஒரு இன்புட் கொடுக்கணும். ஸோ அதில் தான் வந்து நம்ம வந்து இது பண்ண முடியாது, ஃபேக் பண்ணவே முடியாது. ஸோ இன்றைக்கி சார் சொல்கிற மாதிரி ஐஏஎஸில் பார்த்திங்கன்னா பல எம்பிபிஎஸ் படித்தவங்க வந்து ஐஏஎஸ் போகிறாங்க. ஸோ இதை மாதிரி பண்ணும்போது தான் சில நேரத்தில் எனக்கு வருத்தமாக கூட இருக்கும். ஏன்னா எத்தனையோ பேர் வந்து எம்பிபிஎஸ் தான் படிக்கணும் அப்படின்னு நினைத்து இன்றைக்கி நாங்கள் சற்று முன் வருவதற்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம். 200க்கு 200 வாங்கின பையன் ஒருத்தன் வந்து கேட்குறான், சார் என்னோட ரேங்கிங் வந்து 190 என்னவோ இருக்குது, எனக்கு வந்து மெடிக்கல் கிடைக்குமான்ற போது சார் வந்து அந்த இதெல்லாம் வச்சுட்டு இல்லைப்பா உனக்கு கிடைக்காதுன்னும் போது, அப்போ என்ன கல்லூரி கிடைக்காது, நான் விரும்பின கல்லூரி கிடைக்காது அப்படிங்கிறப்ப அப்போ என்ன நான் எங்கே தவறு செஞ்சேன் என்னன்னு கேட்கும்போது, அப்போ சிஸ்டம் தவறானாக்கா ஆமாம் சிஸ்டம் தவறு. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு நிலையில தான் நம்ம இருக்கோம். ஏன்னா ஒரு 200க்கு 200ங்கிறது தான் மேக்ஸிமம்ன்றப்போது அதை அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமும் சில பேருக்கு வந்து கிடைக்க மாட்டேங்கிறது தான் ஒரு வருத்தமான ஒரு செய்தி இன்னைக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பிள்ளைகள் இருக்கும்பொழுது அந்த துறையில் போய் அவங்க எவ்வளோ ஒரு அரசாங்கம் வந்து அவ்வளோ பணம் செலவழிக்குது ஒரு மருத்துவரை உருவாக்கணும்னா, அப்புறம் அவங்க அந்த மருத்துவர் ஆகிட்டு அதை செய்யாமல் வியாபாரம் பண்ணுறது இல்லை அதுக்கப்புறம் வந்து ஐஎஸ் போனதுன்ற போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய துறைகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு கெரியர் கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். சரி, எடுத்துட்டு நம்ம வந்து உள்ளபடியே இதில் வந்து ஆழ்ந்த ஆசையோட போகிறோமா இல்லை கெரியர் கவுன்சிலிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்பாக இன்னொரு செய்தி இருக்கிறது. +2 தேர்வில் மாநில அளவில் 2 மாணவிகள் 1192 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளனர் என்ற செய்தியும் நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். திருப்பூர் மாவட்டம் கூலிபாளையத்தில் உள்ள விகாஸ் வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த பவித்ராவும், கோவை மாவட்டம் ஸ்ரீ சௌடீஸ்வரி மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த நிவேதாவும் மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளனர். இதேபோல் 1190 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 4 பேர் 2ஆம் இடம் பிடித்துள்ளனர். ஈரோடு ஆதர்ஷ் வித்யாலயா பள்ளியைச் சேர்ந்த விக்னேஸ்வரன், நாமக்கல் மாவட்டம் கந்தம்பாளையத்தில் உள்ள எஸ்கேவி மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த பிரவீன், நாமக்கல் குமாரபாளையத்தில் உள்ள SSM லட்சுமி அம்மாள் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த சரண்ராம் மற்றும் திருச்சி மாவட்டம் துறையூரைச் சேர்ந்த சௌதாம்பிகா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த வித்யவர்ஷினி ஆகியோர் 4வரும் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்துள்ளனர். நாமக்கல் ட்ரினிட்டி அகாடமி மேல்நிலைப் பள்ளியில் அங்கு சேர்ந்த மாணவி பாரதி 1189 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 3ஆம் இடம் பிடித்துள்ளார். மாநில அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியர் குறித்த தகவல்களை பார்த்தோம். அடுத்ததாக மாநில அளவில் முதலிடம் பிடித்த கோவை மாணவி நிவேதிதாவுக்கு அவரது பெற்றோர் இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பள்ளி நிர்வாகிகளும் அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்தனர். நியூஸ் 7 தமிழுக்கு நிவேதிதா அளித்த சிறப்பு பேட்டியை இப்போது பார்க்கலாம். கோவையில் அதாவது மாநில அளவில் முதல் பெற்ற கோவையை சேர்ந்த சௌடேஸ்வரி அம்மன் பள்ளி மாணவி நிவேதா நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் நிவேதா, ஃபர்ஸ்ட் நியூஸ் 7 சார்பாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். எப்படி ஃபீல் பண்றீங்க? யூ ஆர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா. எப்படி எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணீங்க? எக்ஸாமுக்காக பெருசாலாம் ப்ரிப்பேர் பண்ணல, ப்ரெஷர் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் தான் படித்தேன். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா நீங்க? டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி உங்களை என்கரேஜ் பண்ணாங்க? எப்போவுமே அவங்க தான் ஃபுல் என்கரேஜ்மெண்ட். பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அம்மா, அப்பா, மாமா எல்லாருமே, என் தங்கச்சி, அப்புறம் பிரின்சிபல் மேம், மெம்பர்ஸ், கமிட்டி மெம்பர்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நிறைய மாடல் டெஸ்ட்ஸ், கரெக்ஷன்ஸ் எல்லாமே சொல்லி தந்தாங்க. எப்போ டவுட் கேட்டாலும் கிளியர் பண்ணுவாங்க.
ஓகே, இப்போ உங்க பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கா, உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் 10th இது எதிர்பார்த்தோம், +2ல கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீங்க எதிர்பார்த்தீங்களா இவ்வளோ மார்க்ஸ் வரும்? உங்க பொண்ணு ஃபியூச்சர்ல என்ன பண்ணணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? அவள் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாக வரும். உங்க பொண்ணு என்ன விருப்பப்படுறாலோ அதை வந்து நீங்க அவ இஷ்டம். 10th இதே மாதிரி தொடர்ச்சி இந்த மாதிரி மார்க்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. 10th அவள் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு 490 எடுத்திருந்தா. நாங்கள் அப்போவே டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் எதிர்பார்த்தோம், கிடைக்கல. ஆனால் இப்போ இந்த தடவை வந்துட்டா. ஓகே, வாழ்த்துக்கள் மேடம். மாநில அளவில் முதலிடம் பிடித்த மாணவி தான் இந்த அளவிற்கு வந்ததற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்ததை பார்த்தோம். இனி தான் என்னவாக விளைகிறோம் என்ற ஒரு தகவலையும் அவர் பகிர்ந்து கொண்டிருந்தார். அந்த செய்தியும் பார்த்தோம். அடுத்ததாக ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நாம் பேசலாம். உண்மையில் இதில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் உடனடியாக செய்ய வேண்டியவை எவை என்பதையும் நாம் பார்க்கலாம். +2 தேர்வு முடிவுகள் இணைந்து வழங்குவோர் SSM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹெர்பாலியா டிரைவர் ரைஸ். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். +2 தேர்வு முடிவுகள் இணைந்து வழங்குவோர் SSM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹெர்பாலியா டிரைவர் ரைஸ். நிகழ்ச்சி தொடரலாம். ஜேபி சார், உண்மையிலே வந்துட்டு இந்த ஒரு தேர்வு முடிவுகளில் வந்துட்டு தேர்ச்சி பெறாத மாணவர்களாக இருக்கலாம், அது அவங்க சரியாக படிக்காத காரணமாக இருக்கலாம், இன்னொரு பக்கம் உடல்நல குறைவானாலும் வந்து தேர்வுகள் எழுத முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட மாணவர்கள் உடனடியாக தற்பொழுது செய்ய வேண்டியவை எவை? அதாவது ஃபஸ்ட்டு வந்து அந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம், ஏன்னா இப்போ 3 நாள் கழித்து அதுக்கு தனியாக விண்ணப்பிக்கணும். அவங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷன், அதாவது CO ஆஃபீஸில் போயிட்டு அந்த விண்ணப்பம் வாங்கி சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதலாம். அவங்க அந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதிட்டு இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் போகணும் அப்படின்னா தே கேன் ஈவன் ஆஃப்டர் அந்த எக்ஸாம் வந்த பிறகு ஈவன் அப் டு ஜூலை வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ சப்போஸ் ஒரு இன்ஜினியரிங் அப்படின்னா கூட நம்முடைய அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதி முடித்த மாணவர்களுக்கு தனியாக லாஸ்ட் டே ஆஃப் கவுன்சிலிங் இஸ் ஃபார் தி சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங். பட் இதில் ஒரு என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, சப்போஸ் ஒரு பையன் வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதி ஒரு மார்க் ஓரளவுக்கு 170 வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அவனுக்கு வந்து நார்மல் கவுன்சிலிங் 170 கிடைச்சதா அது கிடைக்காது. லாஸ்ட் 90 மார்க் 80 மார்க் போகிறோம் அந்த காலேஜ் தான். அதாவது வாட் இஸ் அவைலபிலிட்டி என்ன இருந்தோம். பட் இதில் வந்து ஒன்று வந்து அவன் பண்ணலாம். நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஓரளவுக்கு நீ சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் மார்க் நல்லா வாங்கிட்ட, யூ காட் சம் வெரி குட் மார்க்ஸ், நத்திங் ராங் டு வேஸ்ட் 1 year. Wait, you can go next year counseling, you can go and join the first year. Nothing wrong. எப்பவுமே சொல்ற ஒரு நல்ல இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு வருஷம் வெயிட், ஒரு ஆர்டினரி இடத்துக்கு போகிறது பதிலாக லைஃப் ஃபுல்லாக கஷ்டப்படுறதோட நீ வெயிட் பண்ணி ஒரு வருஷம் நல்ல இடத்துக்கு போ, யூ காட் அ சான்ஸ். பட் மெடிக்கல் அப்படிங்கிறது நாட் பாசிபிள். ஒன்ஸ் யூ ஃபெயில் யூ கேனாட் கோ ஃபார் திங். பட் யூ கேன் கோ ஃபார் பேராமெடிக்கல் கோர்சஸ், யூ கேனாட் கோ இன்டு MBBS. அது ஒரு ரைட் சாய்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு வருஷம் வெயிட் பண்ணி அடுத்த வருஷம் கரெக்டான போய் நார்மலாக சேர்றது வந்துட்டு தப்பே கிடையாது. மாறன் சார், இப்போ வந்துட்டு +2 மார்க் வந்திருக்குது. இந்த மார்க்கில் வந்துட்டு சராசரி மாணவர்களை பற்றி பேசலாம். அவங்க வந்து இப்போ மார்க் முடிஞ்சிட்டு இந்த மாதிரி இதுக்கப்புறம் வந்துட்டு மேற்கொண்டு படிக்க போகிறாங்க, இன்ஜினியரிங் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட ஒருவேளை கட் ஆஃப் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்துட்டு டிப்ளமா சூஸ் பண்ணி போகலாம். டிப்ளமா சூஸ் பண்ணி போகும்போது 12th முடிச்சவங்க வந்துட்டு செகண்ட் இயர்லேருந்து போகலாம். அப்போ கூட எனக்கு வந்துட்டு நான் இன்னும் அடிப்படையில் இருந்து கற்றுக்கலாங்கிற மாதிரி சொல்லி 10th மார்க்கை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இயரில் போய் சேர்றது ஒரு சரியான வழியா? இல்லை, 10th பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 10th முடிச்சுட்டு போனாலும் +2 முடிச்சுட்டு போனாலும் பாலிடெக்னிக் ஃபர்ஸ்ட் இயர் பேசிக் சயின்ஸ் தான் படிக்கிறாங்க. அதனால் அது ஒன்றும் பெரிய இன்ஜினியரிங்ல பேசிக் சயின்ஸ் ஏன்னா அப்படியும் போகிறாங்க, அதுக்காக தான் கேட்குறேன். இது தேவையில்லை. என்னை பொறுத்தவரை தவறான ஒரு விஷயங்க. நீங்கள் 2 years நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா டிப்ளமா கோர்சஸ் தான் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கை விட பார்த்தீங்கன்னாக்கா டிப்ளமா ஹோல்டர்ஸ் தான் ஒவ்வொரு காலேஜுக்கும் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் டிப்ளமா இருக்குது. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் நான் 70, 75 எடுத்திருக்கேன், இல்லை ஒரு எபோவ் 55 எடுத்திருக்கேன் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து பாலிடெக்னிக் போகலாம். லேட்டரல் 2 years கோர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுலேயும் வந்து உங்களுக்கு எந்த பிரான்ச்சஸ் எடுத்தாலும் உங்களுக்கு நம்ம கோரில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், ECE, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி சம்மாட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். என்னை பொறுத்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி நீங்கள் எடுத்தால் கூட நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரி நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஹார்ட்வேர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இல்லை வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆகையால் வந்து டிப்ளமா கோர்சஸ் எப்பொழுதுமே வந்து எவர்கிரீனு நல்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுங்க. இண்டஸ்ட்ரியும் வந்து அவங்கள தான் நம்புறாங்க. டிப்ளமா ஹோல்டர்ஸ் தான் இண்டஸ்ட்ரீஸ் நம்புறாங்க. ஆகையால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டிப்ளமா ஹோல்டர்ஸ் கண்டிப்பாக போகலாம். +2 முடிச்சுட்டு லேட்டரல் என்ட்ரி ஜாயின் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் போயிட்டு ஒரு 3 வருஷம், ஏன்னா அந்த ஒரு வருஷம் வந்து பார்க்கும்போது எனக்கு காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஆல்ரெடி ஒரு 30 லட்சம் பேர் மார்க்கெட்டில் இருப்பான். இந்த வருஷம் ஒரு 5 லட்சம் பேர் வருவான். 35 லட்சம் காம்படிஷன் இருக்கும், 25 லட்சம் பேர் காம்படிஷன்ஸுக்கு டெஃபினட் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இயர் எந்த அளவுக்கு குறைக்கிறதோ நல்லது நான் நினைக்கிறேன். சரி, தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் +2 தேர்வு மதிப்பெண் பட்டியலை மாநில முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ளார். கடந்த ஆண்டை விட மாணவிகள் அதிக அளவில் மதிப்பெண்கள் பெற்றுள்ளதாக கூறிய அவர் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அளவில் 2 மாணவிகள் 1187 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பெற்றுள்ளனர்.
பேட்ரிக் மேல்நிலைப்பள்ளியைச் சேர்ந்த இந்துஜா மற்றும் நிகிதா என்ற மாணவிகள் 1187 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தையும், 2 பேரும் முதலிடம். பெத்திச்செம்மனார் மேல்நிலைப்பள்ளியைச் சேர்ந்த ஹரீஷ் பாலாஜி என்ற மாணவர் 1186 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், செயின்ட் பேட்ரிக் மேல்நிலைப்பள்ளியைச் சேர்ந்த பிரீதிக்ஷா என்ற மாணவி 1182 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும் வகிக்கின்றனர். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். 1187 என்னோட மார்க்ஸ். நான் எல்லா 5 சப்ஜெக்ட்லேயும் 200 எடுத்திருக்கேன். என்னோட பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ராத்திரி வரைக்கும் உட்காந்துருப்பாங்க, காலையில் என் கூட உட்காந்துருப்பாங்க. படிக்கும் போதெல்லாம் எப்பயுமே என் கூட சப்போர்ட் பண்ணுவாங்க. Every teacher who supported me. I also thank my parents, my sister. I also thank my mother very much. She has supported me. I have got centum in maths and biology. I want to become a doctor. புதுச்சேரியில் முதலிடம் பிடித்த மாணவிகள் தெரிவித்தனவற்றை பார்த்தோம். இப்பொழுது மீண்டும் நிகழ்ச்சியில் பேச தொடங்கலாம். மிஸ் ஸ்ரீமதி, நீங்கள் சொல்லியிருப்பீங்க, அதாவது ரைட் சாய்ஸ், மாணவர்கள் வந்து தங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை தேர்வு செய்து படிக்கல ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. உண்மையிலேயே தனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு தெரிய வைக்க வேண்டிய உண்மையிலே வழிமுறைகள் என்னென்ன இருக்கிறது உங்களது பார்வைகள்? ஸ்கூல்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கணும். இப்போ வந்து ஸ்கூல்ஸ்ல வந்து மேத்ஸ் ஸ்கூல் அப்படிங்கிறது அது முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு மார்க் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு ரைட்டா போய் படிக்கணும், ரைட் சாய்ஸ்ல போய் உட்கார் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு செய்ய வேண்டிய வழிமுறைகள் இல்ல. அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்போஜர் இருந்தாலே, இப்போ சிவில் இன்ஜினியரிங்னு சொல்றோம், பட் அந்த சிவில் இன்ஜினியரிங்க்கு என்ன அப்படிங்கிற வாட் இஸ் சிவில் இன்ஜினியரிங்னே வந்து எத்தனை குழந்தைங்களுக்கு தெரியுது? படிச்சதுக்கு அப்புறம் லைவ் எக்ஸ்போஜர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் தெரியும். ஸோ இதுக்கான வந்து எக்ஸ்போஜர் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை ஸ்கூல், இது ரெண்டத்தை தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், கொடுக்க முடியும் அப்படின்னு. ஏன்னா ஜாப் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தோம் நம்ம வந்து ஒன்லி சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் லா பற்றி எத்தனை பேர் வந்து நம்ம பேசுகிறோம்? லா தாண்டி நம்ம வந்து பொலிட்டிஷியன்ஸ், நான் வந்து நிறைய ஸ்கூல்ஸில் பேசுகிறப்ப நான் இதுதான் சொல்லிட்டு இருப்பேன், வந்து பொலிட்டிஷியன்ஸ்க்கு இது படித்தா இது யூ கேன் என்டர் இன்டு பாலிடிக்ஸ் அப்படின்னு எந்த விதிமுறையுமே இல்லை. இப்போ மெடிக்கலுக்கு இருக்குது, என்ஜினியரிங்க்கு இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது. இதுக்கு மட்டும் ஏன் இல்லை? ஏன்னா நம்ம நாட்டை வந்து எடுத்து செல்றதுக்கு நல்ல பாலிசி மேக்கர், ஹஸ் இ செட், பாலிசி மேக்கர், டிசிஷன் மேக்கர் இருக்கணும். ஸோ அந்த டிசிஷன் மேக்கர் வந்து எப்படி தயாரிக்கணும், எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம படிப்புலேருந்தே வரணும். நம்ம வந்து இல்லை எனக்கு வந்து பாப்புலாரிட்டிலேருந்து தான் நான் வந்து பொலிட்டிஷியன் ஆவேங்கிறது வந்து அது தவறான கருத்து. ஸோ இந்த மாற்றத்தை எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய மேடைகளில் நான் வந்து எடுத்து சொல்றது. திருமாறன், உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் பதிவு செய்யலாம். இல்லை, என்னுடைய மாற்று கருத்து இல்லை. பொலிட்டீஷியன் ஆகிறதுக்கு வந்து இப்போ வந்து என்னென்னா ஒரு எலிஜிபிலிட்டி எதுவுமே கிடையாதுங்க. பொலிட்டீஷியன் வந்து இண்டிவிஜுவல் தான். அவருடைய விஷன், அவருடைய மிஷன். இன்னைக்கு வந்து சிங்கப்பூரில் வந்து பழைய பிரசிடென்ட் இறந்தாருங்க, அவருடைய விஷன் இஸ் டிஃப்ரெண்ட். சைனாவில் இருக்கிற ஒரு லீடரோட விஷன் டிஃப்ரெண்ட். நம்ம இந்தியாவில் இருக்கிற லீடர், நம்ம இந்தியாவிலேயே பல லீடர்ஸோடைய விஷன்ஸ் டிஃப்ரெண்ட். இதில் வந்து எஜுகேஷன்ஸ் இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் த எஜுகேஷன் இதுக்கு தேவை கூட இல்லை. காமராஜர் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நாட்டை ஆடலையா? சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாருங்களா? அவருடைய இண்டிவிஜுவல் மைண்டு, அவங்களுடைய விஷன்ஸ், அவங்களுடைய அவேர்னஸ், மெச்சூரிட்டி இது இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக வந்து சக்ஸஸ் ஆகும். இல்லை, இது வந்து நம்ம வந்து அண்மையிலேருந்து இப்படியே வந்து பழகி பழகி யாரோ ஒருத்தர் வந்து நம்மள ஆளுவாங்க, இவர் பேரு அவர் பேருன்னு சொல்லிட்டே இருக்குமே தவிர ஒரு லா வந்து தெரியணும். காலங்கள் மாறிட்டு இருக்கு. நம்ம வந்து கம்ப்யூட்டர் பத்தி காமராஜர் காலத்துல கம்ப்யூட்டர் பத்தி நம்ம பேசல இல்லையா? ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காருன்னா ஹெச்ஆர்டி நாலேஜ் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, டெக்னாலஜி நாலேஜ் எல்லாத்தையும் ஒரு ஆள் வந்து இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு மினிமம் நாலேஜஸ் கண்டிப்பாக வந்து நான் ஒரு ஏரியாவுக்கு நான் போகிறேன்னாக்க என்னால் வந்து மேனேஜ் பண்ண முடியும். லாவை பற்றி என்னால் தெரிஞ்சுக்க முடியும், டெக்னாலஜி பற்றி என்னால் தெரிஞ்சுக்க முடியும், எஜுகேஷன் என்னால் தெரிஞ்சுக்க முடியும். ஆகையால் நான் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆகிறதுக்கு பொலிட்டிஷியன்ஸ்னால் என்டையர் கண்ட்ரியை நீங்கள் ஆளுமை திறன் வேணும்னாக்க ஒரு இண்டிவிஜுவல் ஸ்கில், அவர் வந்து பர்சனாலிட்டி நல்லா இருந்தால் டெஃபினட்டாக எதுவும் பண்ணலாம். சரி, ஆளுமையும் புரிதலும் தேவை என்று சொல்லியிருக்கிறீர்கள். சரி, இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக இன்னொரு செய்தியும் பார்த்து விடலாம். +2 தேர்வில் இந்த ஆண்டு 90.6% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். +2 தேர்வு எழுதிய 4,52,311 மாணவிகளில் 4,20,466 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதேபோல் +2 தேர்வு எழுதிய 3,90,753 மாணவர்களில் 3,30,487 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த ஆண்டு +2 தேர்வில் மாணவர்களின் தேர்ச்சி 93.4%, மாணவர்களின் தேர்ச்சி 87.5% உள்ளது. தேர்ச்சி விகிதத்தை பார்த்தோம். அடுத்ததாக பிறமொழி பாடங்கள் பிரிவில் மதுரை மாணவி பிரியதர்ஷினி 1187 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்தார்.
தமது வெற்றிக்கு பெற்றோரும் ஆசிரியர்களும் தான் காரணம் என்றும் இவர் தெரிவித்துள்ளார். 7 வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக ப்ரூவ் பண்ணிட்டேன். என் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்க ப்ரேயர்ஸ் இல்லைனா நான் எல்லாம் எதுவும் பண்ணியிருக்க முடியாது. அண்ட் டீச்சர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். என் ஸ்கூலுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க ஹார்ட் ஒர்க் தான் எல்லாமே. டீச்சர்ஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, படிக்க சொல்லுவாங்க, நல்ல எஜுகேஷன் கொடுத்தாங்க. 5 o'clockலாம் எழுந்திரிச்சு படிச்சிருவேன். அண்ட் 5லேருந்து அப்படியே கண்டினியூஸாக ஸ்டடி தான். கொஞ்சம் பிரேக் விடணுன்னா விட்டுக்கலாம் 1 hour லைக். அதுக்கப்புறம் 10 PM தூங்குவேன். +2 பொதுத் தேர்வில் ஈரோடு ஆதர்ஷ் வித்யாலயா மெட்ரிக் பள்ளி மாணவர் விக்னேஸ்வரன் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்துள்ளார். மாவட்ட ஆட்சியராக வேண்டும் என அவர் விருப்பம் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு சேவை செய்வதே தனது லட்சியம் என்றும் அவர் கூறியுள்ளார். பேர் வந்து எஸ்சி விக்னேஸ்வரன். நான் ஆதர்ஷ் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறேன். நான் ஸ்டேட்டில் 2nd வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணம் வந்து பள்ளியோட தாளாளர், பள்ளி நிர்வாகம், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு நல்ல டீச்சர்ஸ் கிடைச்சாங்க. அதனால் நல்ல மார்க் எடுக்க முடிஞ்சது. டீச்சர்ஸ் வந்து நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. 1 மார்க்லாம் டேக்கிள் பண்ண ஈஸியாக சொல்லிக் கொடுத்தாங்க. அதனால தான் ஃபிசிக்ஸில் 30க்கு 30 வாங்க முடிஞ்சது. நான் வந்து இங்கிலீஷில் 194, தமிழில் 196, மேக்ஸில் 200, ஃபிசிக்ஸில் 200, கெமிஸ்ட்ரியில் 200, கம்ப்யூட்டரில் 200, டோட்டலாக 1190 எடுத்திருக்கேன். என்னோடய அடுத்த எய்ம் வந்து IAS ஆகணும், மக்களுக்கு சேவை செய்யணும். +2 தேர்வு முடிவுகள் வெளியாகின. உண்மையிலேயே அதிகப்படியான மதிப்பெண்கள் பெற்றவர்கள் தாங்கள் இந்த அளவுக்கு வந்ததற்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தாங்கள் படித்த பள்ளிகளும் தான் காரணம் என்று அவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உண்மையிலேயே தேர்ச்சி பெறாத மாணவர்கள் மனோரீதியாக தங்களை எவ்வாறு தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பேசலாம். இது +2 தேர்வு முடிவுகள் இணைந்து வழங்குவோர் SSM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹெர்பாலியா டயட்ரைஸ். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். +2 தேர்வு முடிவுகள் நிகழ்ச்சியில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் மனோரீதியில் தங்களை எப்படி தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பேசலாம். நீங்கள் தொடருங்கள் மிஸ் ராஜேஸ்வரி. இப்போ வந்து இந்த ரிசல்ட்டில் வந்து ஃபேவரபுளாக வரல அப்படிங்கிற பொழுது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நல்லதை பார்க்கணும். அதுதான் பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் ஆட்டிடியூட். இப்போ ஒன்று நம்மளுக்கு வரல அப்படிங்கிற பொழுது அதை வந்து அப்படியே அக்னாலேஜ் பண்ணி சரி வரலங்கிறத ஏற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதை விட ஒரு பெரிய பிளிஸ்ஃபுல் திங்கிங் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா அப்படி நம்ம ஒரு கதவு மூடும்போது தான் பல கதவுகள் நமக்கு திறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து இவர் சொல்கிற மாதிரி சொல்லி மேடம் சொன்னதுலேயும் ஒரு கருத்து இருக்குது. என்னென்னா இப்போ இன்றைக்கி வந்து ஒரு கல்வி வரல அப்படின்ன உடனே இந்த கல்வியை பல பேருக்கும் வரட்டும் அப்படின்னு நினச்சி தான் வந்து ஒரு பெருந்தலைவரும் வந்தார். நிறைய இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகக்கூடியது கூட வந்து இந்த ஒரு முடிவு வந்து காரணமாக இருந்தது. அதே மாதிரி வந்து இன்னைக்கு பல விஷயங்கள் வந்து நமக்கு இந்த படித்தாதான் வாழ்க்கை அப்படிங்கிறத வந்து நம்ம நிச்சயமாக தவிர்க்கணும். அந்த சிந்தனையை வந்து தூக்கி போடணும். அது கிடையாது. ஸோ படிப்பு வந்தவங்களுக்கு வந்து இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். அதில் அப்படியே ப்ரொசீட் பண்ணலாம். அதுலேயும் வந்து என்னென்ன அவங்க அடுத்து நீங்கள் சொன்னீங்க என்ன இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது. அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ட்ரைவ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இட்ஸ் அ வெரி டெக்னிக்கல் வேர்ட், சைக்கலாஜிக்கல் வேர்ட். இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஆக்சுவலாக தே கேன் டேக் டெஸ்டிங். அவங்களோட கான்ஷியஸ் ட்ரைவ் என்ன, அன்கான்ஷியஸ் ட்ரைவ் என்ன. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் சேவை செய்ய விரும்புகிறேன்ட்டு இப்போ நிறைய பிள்ளைங்க சொல்கிறத நம்ம பார்க்குறோம். பட் ஆக்சுவலாக அவங்களோட ஆழ்மன ஆசை வந்து பணம் சம்பாதிக்கணும்னு இருக்கும். அப்போ டுவர்ட்ஸ் த எண்ட் வரும்போது இப்போ அவங்களுக்கே ஒரு புத்தி இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறதுனால என்ன தோணும், சரி இதெல்லாம் போனாக்கா நம்ம காசே சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்க டெசிஷன் எடுத்து போயிடுவாங்க. அது தவறு கிடையாது. ஏன்னா இந்த மேஸ்லோஸ் ஹையரார்கி தியரி படி நம்ம எந்த லெவலில் இருக்கோன்றதை பொறுத்து தான் நம்ம வந்து ஜாபில் வந்து என்டரே ஆகும். இப்போ பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிற பொழுது அந்த பணம் தரக்கூடிய வேலைகள் என்ன, அந்த வேலைகளில் எனக்கு இருக்கிற திறமைக்கு, எனக்கு இருக்கிற படிப்பறிவுக்கு எந்த வேலையில் நான் எளிதாக செல்ல முடியும். சரி ஸ்ரீமதி, நீங்கள் சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து வெற்றி தோல்வி வந்து ஒரு பரீட்சை வந்து நிர்ணயிக்க முடியாது. வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது +2 கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் ஒரு குழந்தைய பெற்று எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து நம்மளால கொடுக்க வேண்டியது நான் இருக்கேன் கண்ணா, உன் பின்னாடி நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கையை ஊட்டணும். ஸோ பேரண்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு அந்த குழந்தைங்க பின்னாடி எப்படி ஆகப்பட்ட ரிசல்ட்டாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு பின்னாடி நின்று எடுத்து முன்வை அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்க விடுங்க. இது படித்தாதான் வாழ்க்கைன்னு கிடையாது. எது செஞ்சாலும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சாதிக்கிறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஐடென்டிஃபை த ஸ்பேஸ், டோன்ட்
bother them, don't kill them out of frustration, please. மாறன் சார், நீங்கள் சொல்லுங்கள். உண்மையிலேயே வந்துட்டு மதிப்பெண் குறைந்த மற்றும் தேர்ச்சி பெறாத மாணவர்களில் இனி அடுத்து அவர்கள் செய்ய வேண்டியவை எவை? அதே போல் இந்த மாதிரி மாற்று கோர்சஸ் நிறைய வந்துட்டு இருக்குது, குறிப்பாக வந்து ஃபார்ம்டி இந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரியும் வந்து டைவர்ஷன் ஒரு ஃபீல்டில் வந்துட்டு மாணவர்கள் கவனம் செலுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியும் அடிக்கடி சொல்லப்படுவது உண்டு கல்வி ஆலோசகர்களால். நீங்கள் தொடருங்க. உண்மைதான். அதாவது வந்து இப்போ நம்ம வந்து ஃபெயில் ஆகிட்டோம், இல்லை வந்து மார்க் கம்மியாகிட்டுன்னு சொல்லி நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டு இருந்தோம். எனக்கு லைஃபுங்கிறது வாழ்க்கையில் கடவுள் கொடுக்குறது ஒரு முறை தான். என்னை பொறுத்தவரை வந்து ரீபர்த்து, அடுத்த ஒரு தலைமுறை வந்து அடுத்தது நம்ம இருக்கிறோம் நம்ம சொல்ல முடியாது. நமக்கு ரீபர்த்தே கிடையவே கிடையாதுங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த இருக்கும்போதே கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பை வந்து நீங்கள் வந்து உன்னதமாக பயன்படுத்திக்கணும். தோல்விங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. தோல்வி தான் வந்து வெற்றிக்கு வந்து ஒரு படியை காரணம். அதனால் நீங்கள் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது, நிறைய கோர்சஸ் இருக்குதுங்க. +2 முடிச்சவங்க நீங்கள் டிப்ளமா போகலாம், நீங்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் போகலாம், நீங்கள் இல்லை பேராமெடிக்கல்ஸ் நீங்கள் போகலாம், நீங்கள் டிப்ளமா கோர்சஸ் போகலாம், சர்டிஃபிகேட் கோர்சஸ் போகலாம், நிறைய இருக்குது. பெற்றோர்கள் என்னை பொறுத்தவரை வந்து அந்த மாணவர்கள் அதுமாரி ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்காங்கனாக்க அவரை வந்து தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருங்க. ஒரு 2-3 நாளைக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேச விடுங்க, நல்லா கவுன்சிலிங் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். எந்த பிரச்சனையும் இல்லையா, லைஃபுக்கு வந்து ஃபெயிலியரே கிடையாது, சக்ஸஸ் தான் என்பது. இந்த ஃபெயிலியர் சாதாரண ஒரு விஷயம். இந்த லைஃபுங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம். இதுக்காக வந்து சப்ளிமெண்டரி எக்ஸாமினேஷன் இருக்குதுங்க. மூட ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆக்காதீங்க, நல்ல நீங்களே என்கரேஜ் பண்ணீங்க. நல்ல வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வாழ்க்கையில் தோற்றவங்க தான் வந்து நிறைய ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிச்சவங்களாம் வந்து அதிகமாக ஜெயிச்சதுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. தோற்றவங்க தான் அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க. அதனால் அதை மாதிரி ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை நீங்கள் லீட் பண்ணிங்க, கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும். தோல்வியானது இறுதியில் வெற்றிக்கான காலமானது மாறி இருக்கிறது என்று நீங்கள் உங்களது கருத்தை சொல்லியிருக்கிறீர்கள். ஜேபி சார், இப்போ கரண்ட் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓவராலாக எடுக்கப்பட்ட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடிப்படையில் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டாக இருக்குது. அதாவது அதிகப்படியான மாணவர்கள் தெரிவு செஞ்சு படிச்சதில்லை. அதுக்கப்புறமா வந்து இன்ஜினியரிங் வருது, அதுக்கப்புறமா ஆர்ட்ஸ் வருது, அதுக்கப்புறம் சயின்ஸ், அப்புறம் மெடிக்கல், அப்புறம் காமர்ஸ். இந்த வருஷமும் இந்த ட்ரெண்ட் இப்படி தான் நீடிக்க போதா, இல்லை மாற்றங்கள் வரும்னு நம்பலாமா? இல்லை, கண்டிப்பாக அது ஸ்டூடெண்ட்ஸுடைய இன்ஜினியரிங்லேருந்து ஆர்ட்ஸ் சயின்ஸ் போகிற வந்து அது இருக்கப்படாது, தப்பான கருத்து. ஏன்னா ஸ்டூடெண்ட் வந்து நம்ம நிகழ்ச்சியே கேட்டிருக்காங்க, சார் இன்ஜினியரிங்லாம் டவுன், அதனால் நான் ஆர்ட்ஸ் போகிறேன். அதே தப்பு அது மாதிரி நிறைய அது இனிஷியல் ஸ்டேட்மெண்ட்டே அவனுக்கு தப்புன்னு சொல்வேன் நான். எல்லா ஃபீல்டுமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதுக்காக எல்லா ஃபீல்டுமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்ல மாட்டேன். தெர் ஆர் சம் ஃபியூ, தெர் ஆர் ஹிடன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், தெர் ஆர் க்ரோத், எல்லாமே பார்க்கணும். நம்ம எல்லாமே வந்து ஒரு ஆய்வு செஞ்சு தான் ஒரு கரியரை சூஸ் பண்ணணும்னு சொல்வேன். பட் நான் எப்பவுமே சொல்வேன், தெர் இஸ் நத்திங் லைக் ரைட் டிசிஷன் இன் யுவர் லைஃப். மேக் யுவர் டிசிஷன் ரைட், அதுதான் ரொம்ப முக்கியமானது. மேக் யுவர் டிசிஷன் ரைட். அடுத்தது வந்து ஈவன் இஃப் யூ கெட் லெஸ் மார்க், திஸ் ஒன்லி இனிஷியல் ஸ்டெப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் யுவர் கரியர். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நான் நிறைய பேர் சொல்லுவேன், இட் இஸ் பெட்டர் டு ஃபெயில் அட் த இனிஷியல் ஸ்டேஜ் ராதர் தென் ஃபெயிலிங் இன் த டாப். ஸோ அதனால் டோன்ட் வரி, கோ அஹெட், சூஸ் அ கரியர் வேர் தேர் இஸ் குட் ஆப்பர்ச்சுனிட்டி, குட் க்ரோத், டெவலப் யுவர் செல்ஃப், அப்டேட் நாலேஜ் பண்ணிக்கோ, திறமையை வளர்த்துக்கோ, கண்டிப்பாக உனக்கு ஒரு வெற்றி கண்டிப்பாக உண்டு. பட் இன்னொரு ஒரு ரிக்வெஸ்ட் நான் வந்து இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்வேன், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இன்றைக்கி என்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்னு ஒரு விதையை விதிங்க. ஏன்னா எவ்ரிபடி வாண்ட்ஸ் ஜாப். நான் எப்பவுமே சொல்லுவேன், இன்ஜினியரிங் இஸ் நாட் டு கெட் ஜாப், இன்ஜினியரிங் இஸ் டு கிரியேட் ஜாப். பட் அது யாருமே திங்க் பண்ணுறதில்ல. ஸோ கிரியேட் அ ஜாப். இன்றைக்கி வந்து வி நீட் லாட் ஆஃப் மிடில் லெவல் என்டர்ப்ரனர்ஸ். இன்றைக்கி சாதிக்க முடியும். இந்தியாவுக்கு வந்து நான் உனக்கு நினச்சி பாரு, உனக்கு பின்னாடி வரவங்களுக்கு வேலை கொடுக்குறது உன்ன மாதிரி முதலாளி ஆனால் தான் நிறைய பின்னாடி வரவங்களுக்கு வேலை கொடுக்க முடியும். ஸோ அந்த சீட்டை வந்து இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கணும். சம்வேர் டூரிங் யுவர் கெரியர் ஸ்டார்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். மிஸ் ராஜேஸ்வரி, உண்மையிலே மாணவர்கள் வந்து ஒரு படிப்பு படிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து ஏதோ ஒரு பெருநிறுவனத்தில், ஒரு நிறுவனம் அப்படிங்கிறத விட ஒரு பெரிய நிறுவனத்தில் தான் வேலைக்கு சேர்ந்துடணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் கொண்டிருக்காங்க. உண்மையிலே நான் வந்து ஒரு 10 பேருக்கு வேலை தரணும் அப்படிங்கிற நிலைப்பாடு எப்போ ஏற்படுது? அது எப்போ ஏற்படும் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில். பட் அது வந்து ஃபேமிலி அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோலுங்க. இப்போ மேடம் கூட சொன்னேன், நோபடி வாண்ட்ஸ் டு டேக் அ ரிஸ்க். அதுதான் ப்ராப்ளமே. பட் யூ ஷுட் டேக் அ கால்குலேட்டட் ரிஸ்க். அப்போதான் முடியும், இல்லைன்னா முடியாது. ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது தான் பெரிய ரிஸ்க் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமா, ப்ரொஃபஷனல் ரோல் ஆல்சோ மோர் இம்பார்ட்டன்ஸ். நம்ம இந்தியாவை பொறுத்தவரை இந்தியன் என்விரான்மெண்ட் நான் பார்க்கும்போது, சினரியோவில் பார்க்கும்போது ஐஐடியில் இன்றைக்கி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கன்சல்டன்சி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐஐஎம் பீப்புள் எல்லாமே இதுமாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு அடுத்த உள்ள யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ்ன்னு பார்க்கும்போது கம்மியாக இருக்குதுங்க. ஆனால் பாலிட்டிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி பார்த்தீங்கன்னாக்கா பாலிட்டிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆர் ரன்னிங் மோர் நம்பர் ஆஃப் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். அது ஒரு சுச்சுவேஷனு, என்விரான்மெண்ட்டு, இன்ஸ்டிடியூஷனல் இம்பாக்ட் இது இருக்குதுங்க. நமக்கு ஒரு ஞானம் வரும்போது தான் அதெல்லாம் வரும் நமக்கு. அது மோர் சோ ஃபோக்கஸ்ட் இன் தமிழ்நாடுன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் வந்து படிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு போகணுங்கிறது தான் வந்து உணவு மாதிரி ஊட்டி விடுறாங்க குழந்தை பருவத்திலேருந்து. ஆனால் இது வந்து ஆஸ் வி க்ரோ நார்தர்ன் இந்தியா பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஆண்டர்பிரனர்ஸ் தான், பிஸ்னஸ், சின்ன சின்ன பான் டப்பா கூட வச்சு சர்வைவ் பண்ணலாம். இந்த டப்பாவாலா கான்செப்ட் எவ்வளோ பெரிய கான்செப்ட் அது. ஸோ அதெல்லாம் வந்து அங்கே போக போக வந்து அந்த டிஃப்ரென்சியேஷன் இருக்குது ஒரு கண்ட்ரிக்குள்ளேயே. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து படித்தோமா, வேலைக்கு போனோமா, ஜாபுக்கு போனோமா, கல்யாணம் பண்ணோமா, வீட்டுக்கு வந்தோமா, அவ்வளோதான்.
மிஸ் ராஜேஸ்வரி, உளவியல் ரீதியாக வந்து இது அணுகணும் அப்படின்னா கூட அதுக்கான பொறுப்புகளும் கடமைகளும் கல்லூரிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நம்மளுடைய சமுதாயத்துக்கும் கூட அதிக அளவில் இருக்குது. மாணவர்கள் வந்து தான் ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத விட தான் 10 பேருக்கு வேலை தரணும், தான் ஒரு வந்து முதலாளியாக மாற வேண்டும், வேலை வாய்ப்பு அளிக்கின்ற நிலைமைக்கு தான் வந்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரியா மாறணும் அப்படின்னா அதை எப்படி பார்க்கணும், எப்படி கையாளணும்? அதான் இவங்க எல்லாருமே அழகான ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. இது ஏன் தமிழ்நாட்டில் ரொம்ப நடக்க மாட்டேங்கிறதுனா, நம்ம நிறைய போலியான கொள்கையெல்லாம் ரொம்ப பிரபலப்படுத்துவோம். அதாவது பணக்காரனா இருந்தாலே கெட்டவேன்றுவோம். அப்புறம் வந்து ஏழைகள் பாவம் பேசினாதான் மனிதாபிமானம்வோம். ஸோ இந்த மாதிரி வந்து வலியவர் சிறியவர் இந்த மாதிரி நிறைய சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இருக்குது சபைக்குன்னு பேசுறதுக்குன்னு. அப்படியெல்லாம் பேசினாதான் நான் ஒரு நல்ல சமூக சீர்திருத்தவாதி இல்லை நல்ல சமூக நலம் கொண்டவன். ஸோ இதில் வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு கம்பெனி ஆரம்பித்து லைஃப் ரிஸ்க் எடுத்து பல கோடி ரூபாவை இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு சினிமா எடுக்கிறதோ இல்லை ஒரு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சோ பல பேருக்கு வேலை கொடுக்குறவங்க தான் உண்மையான சமூக சேவகர்கள். இன்னைக்கு சார் சொன்ன மாதிரி அது அந்த மாதிரி கேபிட்டலிஸ்ட்டை வந்து நம்ம என்னைக்கு வந்து நம்ம அங்கீகரிக்கிறோமோ, அவங்களோட கஷ்டத்தெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோமோ, அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு வந்து சின்ன பசங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு வந்து நாம் தொழில் அதிபர்களாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் வரும். ஜேபி சார், நீங்கள் சொல்லுங்கள். உண்மையிலேயே வந்து மாணவர்கள் இப்போ ஒட்டுமொத்தமாக கூட எல்லாருமே வந்துட்டு பெற்றோர்களை தூண்டுதலாக இருக்கட்டும், மற்றவர்களை பார்த்து தங்களை மாற்றிக்கொள்வதாக இருக்கட்டும், ஒரு இன்ஜினியரிங்லையோ ஒரு மெடிக்கல்லையோ ஆர்ட்ஸ்லையோ காமர்ஸ்லையோ போய் சேர்றாங்க. இருந்தாலும் கூட நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் வச்சிருந்தாலும் அதை நான் வந்துட்டு ஆர்மிலையோ நேவிலையோ ஏர்ஃபோர்ஸ்லேயோ நான் வந்துட்டு இந்த தேசத்துக்காக நான் வந்து பாடுபடணும், என்ன வந்துட்டு இந்த மாதிரி தியாகம் பண்ணணும், இந்த மாதிரி அப்படிங்கிற அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நல்ல எண்ணத்தில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி வேலைகளில் சேர்றதுக்கு வழிமுறைகள் என்னென்ன? இல்லை, கண்டிப்பாக. அதாவது ஆக்சுவலி நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, நீங்கள் வந்து உங்கள் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவேன், ஆர்மியில் போய் சாக்ரிஃபைஸ்லாம் கிடையாது. நிறைய பேரண்ட்ஸ் வந்து இல்லை சார் என் பையன் போய் போரில் போய் நான் பண்ண சண்டை போடுவானா அப்படின்னு தான் கேட்குறாங்க. இன்ஃபேக்ட் யூ won't believe today after the IT and banking industry the defense has got the more vacancy. In fact more than one, we are already shortage of a huge number of vacancies in both engineering and lower level and the top level. இப்போ வந்து ஏன் வந்து எக்ஸாம் பண்ணா அவனுக்கு வந்து அந்த மனப்பான்மை கொடுக்கறது இல்லை. இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஏன் +2ல் படிக்கும்போது NDA எக்ஸாம் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி சில பேர் தான் எழுதுறாங்க. ஓகே, அது வந்து ஓகே CBSE நான் ஸ்டேட் போர்டு அந்த லெவலில் வந்து ஐ cannot crack. ஓகே, அது இல்லைனாலும் why ஸ்டூடெண்ட் இஸ் நாட் ஏபிள் டு திங்க் அபவுட் தி CDS எக்ஸாம், கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய அவேர்னஸ் கிடையாது, ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குது, அதில் க்ரோத் அதில் என்ன, அது வந்து அவங்களுக்கு ஆக்சுவலி தெரிய மாட்டேங்குது. இன்ஃபேக்ட் there is a huge opportunity for everyone in defense related course, defense related career-ல தாராளமாக ஸ்டூடெண்ட் கேன் டூ அச்சீவ் லாட் ஆஃப் திங்ஸ் இன் டிஃபென்ஸ். நிகழ்ச்சி சொல்லுங்க. இதில் சார் சொன்னதுக்கு நான் ஒரு பதிவு சொல்லுங்க. அதாவது இன்னைய பொறுத்தவரை டிஃபென்ஸ்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவேர்னஸ்லாம் இருக்குதுங்க. அவேர்னஸ்லாம் இல்லாமல் இல்லை. அது என்ன ரீசன்னாக்கா முதல் தலைமுறையில் இருந்தவங்க அடுத்த தலைமுறையில் வராங்க, அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் அதிகமாக இருக்குது. மற்ற நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், நம்மளோட பீப்புளோட மைண்ட் செட்டே டிஃபென்ஸ்னாலே உங்களுக்கு லைஃப் லாக் ஆகிடுச்சு, லைஃப் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா அந்த சாக்ரிஃபைசிங் மைண்ட் வரும்போது தான் நீங்கள் அதை செய்ய முடியும். நீங்கள் சாக்ரிஃபைசிங் மைண்ட் இல்லாமல் பண்ண முடியாது. இதே கார்பரேட்டில் மல்டிநேஷனல் கம்பெனியோட லைஃப் நம்ம லைஃப் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் மிக முக்கியமான காரணம். சார், இது வந்து எனக்கு தெரியும் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்டான விஷயம். டிஃபென்ஸ்ல வந்து ஆர்ட்டிலரி இருக்கு, என்ஜினியரிங் இருக்கு, மெடிக்கல் இருக்கு, எத்தனையோ இருக்கு. ஸோ வந்து நீங்க என்ன கோர்ஸ் பண்ணாலும் போர் வால் எடுத்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உண்மையிலேயே +2 தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. மாணவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்திருப்பார்கள். அவர்களுக்கு பயனுள்ள பல ஆலோசனைகளை வழங்கியமைக்காக கல்வி சம்பந்தமாகவும் சரி, உளவியல் சம்பந்தமாகவும் சரி, இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேசினோம். ஒரு ஆரோக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக இது அமைந்திருந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு மிஸ் ஸ்ரீமதி, திரு மாறன், மிஸ் ராஜேஸ்வரி, திரு ஜேபி சார், மிக்க நன்றி. நேயர்களின் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். நியூஸ்7 சார்பாக உண்மையிலேயே இந்த தேர்வில் சாதித்த மாணவர்களுக்கு நியூஸ்7 சார்பாக வாழ்த்துக்கள். அதே போல் இனி சாதிக்கவும் இருக்கிறார்கள். தோல்வி என்பது எதுவுமே இல்லை. மார்க் சராசரியாக மதிப்பெண் குறைந்தவர்களும் சரி, தேர்ச்சி பெறாதவர்களும் சரி, நிச்சயம் அவர்கள் நாளை சாதிப்பார்கள். அவர்களுக்காகவும் நியூஸ்7 சார்பாக வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியுடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.